பாலாபாய் பேட், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஜாயினிங் மீ ஆன் ஃபார்முலா ஃபார் சக்சஸ். நிறைய பேர்கிட்ட பேசிட்டேன், அமல் மஜும்தார் பேசிட்டேன், வசீம் ஜாஃபர்கிட்ட பேசிட்டேன். திருப்பி ரிட்டர்ன் ஆடியன்ஸ்ல வர மாதிரி ரிட்டர்ன் மேட்சுக்கு வந்திருக்கேன். நீங்க தான் இந்த ஷோவோட ஹீரோஸே. காஃபி வித் அனு 2011 பண்ண மாதிரி, 10ல பண்ண மாதிரி இப்ப அதே மாதிரி கம்பேக் கொடுத்துருக்கேன். உங்ககிட்ட ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்டன்னிங் கேள்வியோட ஸ்டார்ட் பண்ண போறேன். நம்ம வந்து நல்லா ஞாபகம் இருக்கு உங்களுக்கு ரெண்டு பேருக்குமே 2010 and 11ல கிட்டத்தட்ட தமிழ்நாடுல இருந்து ஒரு 5-6 இஃப் ஐம் நாட் ராங் 7 பிளேயர்ஸ் இருந்தாங்க. அனிருத்தாவையும் சேர்த்தா நம்ம ஐபிஎல் வின்னிங் டீம்ல 11ல. அந்த டைம்ல வந்து கன்சிஸ்டன்டா ரஞ்சி டிராஃபில ஃபைனலும் போயிருக்கோம், செமிஃபைனல்ல ஒரு தடவை மிஸ் அவுட் ஆயிருக்கோம். ஏதாவது காமன் தீம் இருந்ததா பேட்? இன்ஃபேக்ட் வந்து தினேஷ் கார்த்திக் அண்ட் யோ மகேஷ் வந்து டெல்லி டேர் டெவில்ஸ்ல வேற விளையாடி இருந்தாங்க. கிட்டத்தட்ட 9 out of 11 people who are playing for தமிழ்நாடு அந்த டைம்ல ஐபிஎல் விளையாடி இருந்தாங்க, ஜெயிச்சாங்க. சிஎஸ்கேல ஏதாவது மேரி பண்ணி விளையாடின மாதிரி ஞாபகம் இருக்கா உங்களுக்கு தமிழ்நாடுல? See, it's purely ability தான் Ash. I think it's boiled down to ability. ஏன்னா அந்த டீம்ல நீ இப்போ சொல்ற பிளேயர்ஸ் எல்லாமே யோசிச்சு பார்த்தா I think myself, Bala, you, Murli Vijay, Dinesh Karthik, Yo Mahesh, Anirudh Srikanth, Abhinav Mukund, இவங்கெல்லாம் எடுத்தீங்கன்னா I think caliber of players. I think it was purely ability. And I think நான் நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன், ஏன் நிறைய வாட்டி இப்போ வந்து சிஎஸ்கேல அந்த ஒரு அளவுக்கு பிளேயர்ஸ் இல்ல, ஏன் அப்போ நிறைய லோக்கல் பிளேயர்ஸ் இருந்தாங்க அப்படின்னு பார்த்தா அப்போ I think the depth of Tamil Nadu team itself was a different league. இதுல நீ பாத்தீங்கன்னா ஆஷ் ஆக்சுவலி இந்த மென்ஷன் பண்ற 10 பிளேயர்ஸ்ல ஒரு 5-6 பிளேயர்ஸ் were knocking on Indian team doors also. So அந்த அளவுக்கு ஒரு மாதிரி ஒரு டெப்த் இருந்தது. So I think it's நீங்க compare CSK and Tamil Nadu team அப்படியே compare பண்ணா I think it was purely talent. I think ability. So that is something you are born with. And in the players எல்லாருமே I think they are like ஒரு definitely they were cut above ஒரு ரெஸ்ட் அப்படின்னு சொல்லணும். So and many of them பாத்தீங்கன்னா they had played quite a bit of cricket ஒரு early 2000sல இல்ல 2000ல டெபியூ பண்ணவங்க. They had played quite a bit of not only with their ability but ஒரு அளவுக்கு கிரிக்கெட்டை பார்த்துட்டாங்க, ஃபர்ஸ்ட் கிளாஸ் கிரிக்கெட் பார்த்துட்டாங்க, எக்ஸ்பீரியன்ஸ்டா இருந்தாங்க அப்படின்னு சொல்லணும். ஸோ என்னை பொறுத்த மட்டும் குவாலிட்டி, அதாவது பிளேயர்ஸை பொறுத்த மட்டும் அந்த குவாலிட்டி இட் வாஸ் ஆல்ரெடி தேர் அப்படின்னு சொல்லணும் அந்த பிளேயர்ஸ். சரி, நீங்க ரெண்டு பேரும் செம்ம ஃப்ரெண்ட்ஸ், அதனால நெக்ஸ்ட் கொஸ்டின் அப்படியே பாலாபாய்க்கு இதெல்லாம் கனெக்ட் பண்ணி கேக்குறேன். பாலாபாய், நீங்க வந்து you made your comeback into CSK 2008ல ஃபர்ஸ்ட் ஆடி ஒரு ஹேட்ரிக்லாம் வேற எடுத்தீங்க. ஆமா, that was right after an injury. ஃபர்ஸ்ட் கிளாஸ் கிரிக்கெட்ல திரும்பி வந்தீங்க, நல்லா ஞாபகம் இருக்கு. தினேஷ் ஒரு வருஷம் கேப்டன் பண்ணும்போது திரும்பி வந்து திரும்புற பக்கம்லாம் 5-6-5 விக்கெட் எடுத்து அப்படியே ரஞ்சி டிராஃபி அந்த வருஷம் செமிஃபைனல் நீங்க தான் தூக்கின்னு போனீங்க டீமை. ஃபாஸ்ட் பவுலர் எவ்வளவு இம்பார்ட்டன்ட் பாலாபாய் ஒரு கேம்பெயின்ல, ரஞ்சி டிராஃபி கேம்பெயின்? Fast bowler, any bowler, Ash, fast bowler, any team in a team sport, ஒரு engine, ஒரு compartment இருக்கு, bowling departmentக்கு ஒரு compartment இருக்கு. அது ஒரு massive ஒரு impact கொடுக்கும் ஒரு matchல. Especially நீங்க 4-day 5-day cricketனா definitely you need to have a strong base. Battingல எப்படி உங்க top 3 batsmen sets the base of the team. ஒரு spine ன்னு சொல்லுவோம் நம்ம, அது முதுகெலும்பு of the ஒரு பொசிஷன்ஸ், அதாவது பேட்டிங்க்கு bowlingக்கு. ஸோ முதுகெலும்புன்ற போது என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல ஒரு சீம் போலர், ஒரு சீம் போலர் டு சப்போர்ட்டா. நார்மலா நம்ம ஜென்ரலா ஒரு நல்ல லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னரோ, ஒரு ஆஃப் ஸ்பின்னரோ, ஒரு லெக் ஸ்பின்னரோ மேண்டட்ரியா வச்சிருப்போம். ஏன்னா இந்தியன் கண்டிஷன்ல அது மேண்டட்ரி, நீங்க 4 ஃபாஸ்ட் போலர் வச்சு போக முடியாது. ஸோ ஒரு குட் சீமர், நான் நிறைய டீம் பார்த்துருக்கேன், ஒரே ஒரு குட் சீமரை வச்சுட்டு எவால்வ் அரௌண்ட் அந்த மத்த எல்லா போலிங் யூனிட்டும் அவரை சுத்தி ஆடும். நான் நல்லா ஞாபகம் இருக்கு, ராஜஸ்தான் டீம் 2 வருஷம் வின் பண்ணாங்கன்னு நினைக்கிறேன். பங்கஜ் சிங் ஒரு பவுலரு, ஒரு ஸ்பின்னரே கிடையாது, ஒரு நோன் ஸ்பின்னரே கிடையாது. அந்த பங்கஜ் சிங்கை வச்சு ஒரு யங்ஸ்டர்ஸ், தீபக் சாரோ, ஒரு ரித்துராஜோ, இவங்களை வச்சு 2 வருஷம் ஒரு சுமித் மாத்தூர்னு ஒருத்தர் நினைக்கிறேன், சும்மானா போடுவார். நான் பெரிய டேலண்ட்லாம் கிடையாது. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் அந்த காம்பினேஷன், ஒரு பவுலருக்கு பின்னாடி எப்படி எவால்வ் வரும், அதே பவுலர் சம்டைம்ஸ் இன்ஜூர் ஆகும் போது இன்னொரு பவுலர் ரெடி ஆகி வருவாங்க. ஸோ அந்த ஒரு பவுலரை சுத்தி தான் அந்த ஃபாஸ்ட் பவுலிங் யூனிட், அந்த பவுலிங் யூனிட்டே எவால்வ் ஆகும். ஸோ அது மாதிரி எனக்கு தெரிஞ்ச ஒரு பெருசா இல்ல, ஒரு எவால்விங் யூனிட் தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் பெருசா இல்ல. பட் ஒரே ஒரு சீசன் நீ சொன்ன அந்த 2008 சீசன், நீ ஆடின, நானும் ஆடினேன், யோமி, கணபதி அண்ட் அமர். ஸோ இவங்க எல்லாம் வந்து நீங்க பாத்தீங்கன்னா பெருசா அவங்க வந்து எதுவும் மேசிவ் அச்சீவ்மெண்ட் எல்லாம் பண்ணல. பட் என்ன அந்த டீமுக்கு வேணுமோ, அந்த கேப்டன் அந்த டீமோட ரெக்குவயர்மெண்ட்டோ அருமையா பண்ணாங்க, அருமையா அவங்களோட ரோலை எக்ஸாக்டா பண்ணாங்க. சோ அதனாலதான் அந்த சீசன் வந்து நம்மளுக்கு வந்து என்னோட பெஸ்ட் சீசன் டு பி ஆனஸ்ட் 2008. இன்ஃபேக்ட் பாலா, பத்ரி, நீங்க ரெண்டு பேருமே கரெக்டான ஆளுங்களா இருப்பாங்க இந்த கேள்வியை கேட்கறதுக்கு. ஏன்னா பாம்பே வந்து 41 டைம்ஸ் ரஞ்சி டைட்டில் அடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி அது ஒரு பிராகிங் ரைட்ஸ் மாதிரி இருக்கு. அதே மாதிரி இங்கிலாந்துலயும் யார்க்ஷயர் அந்த மாதிரி பண்ணிருக்காங்க ஒரு 30 டைம்ஸ் கிட்ட.
இதுல வந்து ஒரு 20 இயர்ஸ் ஸ்பேன் கிட்டத்தட்ட நீங்களும் சரி, பத்ரியும் சரி, பாலாவும் சரி, ஒரு ஃபியர்ஸ் காம்படிஷன் கொடுத்துருக்கீங்க பாம்பேக்கு. பாம்பே தமிழ்நாடு மேட்ச் எனக்கு இப்ப கூட ஞாபகம் இருக்கு. சின்ன வயசுல ஒரு எவ்வளவு எக்ஸாக்டா ஏஜ் ஞாபகம் இல்ல, குருநானக்ல ஒரு மேட்ச் நடக்கும். பாலாபாயும் எம்ஆர் ஸ்ரீனிவாசும் லைட்டா ஒரு 180க்கு பறக்க விடுவாங்க பாம்பேயோட. அந்த மேட்சை பார்க்க ஒரு 6000 பேர் வந்து குருநானக் கிரவுண்ட் சுத்தி நின்று இருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு டார்பி தமிழ்நாடு வந்து பாம்பே வாடா கழுத்தை பிடிக்கிறேன் அப்படின்னு மாதிரி ஒரு பிடிச்சி இந்த டீம் தமிழ்நாடு. அந்த டைம்ல அந்த ஃபைனல் பேரியரை பிரேக் பண்ண விடாம மும்பை தடுப்பாங்க. அது எப்படி, என்ன டிஃபரன்ஸ் அந்த டிஎன்ஏல தமிழ்நாடு பாம்பேல ஜெனரலா எனி டீம் அண்ட் பாம்பேயோட? என்ன பொறுத்த மட்டும் ஒரே ஒரு வேர்டு தான் சொல்லுவேன். ஐ திங்க் டிசிப்ளின். டிசிப்ளின் நான் சொல்லும் போது ரொம்ப மிஸ் அண்டர்ஸ்டுட் வேர்ட். ஐ திங்க் டிசிப்ளின்றது 9 மணிக்கு தூங்கி 5 மணிக்கு ஏந்து மார்னிங் ஏந்து காபி குடிச்சிட்டு வந்து விளையாடுறது அது கிடையாது டிசிப்ளின். பொறுத்த மட்டும் டிசிப்ளின் இன் யுவர் கிரிக்கெட், அதுதான் நான் சொல்றேன். ஐ திங்க் அந்த டிசிப்ளின் இன் யுவர் கிரிக்கெட் மிகவும் முக்கியம். ஐ திங்க் ஒரு நீ சொன்ன மாதிரி என்ன ஒரு டிஃபரன்ஸ். 37 டைட்டில்ஸ் பாம்பே அடிச்சிருக்காங்க. பட் மோஸ்ட் ஆஃப் த டைம் பாத்தீங்கன்னா அந்த ஒரு ப்ரீ மாடர்ன் ஏரா அப்படின்னு சொல்லலாம். அந்த ஒரு 20 டைட்டில்ஸ் நீங்க கொடுக்கலாம். அந்த டைட்டில் பெரிய டீம்ஸ் அவ்வளவா கிடையாது. பட் சின்ஸ் அதர் டீம்ஸ் ஆர் ஆல்சோ கம் அப், இப்ப பாத்தீங்கன்னா டியூ டு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நிறைய டீம்ஸ் வெளில வந்திருக்கு. அதுக்கப்புறமும் அவங்க ஜெயிச்சிருக்காங்க. அதுதான் வந்து எனக்கு தெரியும். அந்த டைட்டில்ஸ் தான் நான் பார்ப்பேன். அந்த டைட்டில்ஸ் கூட நீ எப்படி பார்த்தாலும் ஒரு 10-15 டைட்டில் டெஃபினட்டா வரும் அவங்களுக்கு மினிமம். அது வந்து பாத்தீங்கன்னா அது பாத்தீங்கன்னா ஏன் அவங்க ஜெயிச்சிருக்காங்க அப்படின்னா அந்த டிசிப்ளின் இந்த கிரிக்கெட். டிசிப்ளின் இந்த கிரிக்கெட் பாத்தீங்கன்னா ஐ திங்க் பாலா ஆல்சோ வில் ரைட்லி பாயிண்ட் அவுட். ஒரு சச்சின் டெண்டுல்கர், அவர் என்ன பெரிய பேட்ஸ்மேன், நம்பர் 1 இந்த வேர்ல்டு. அவரு ஆடாத கேமா, அவருக்கு இல்லாத கேமா. பட் ஆஸ்திரேலியால ஒரு நாக் கவர் டிரைவ் ஆடி அவுட் ஆயிட்டாருன்னு சொல்லிட்டு ஒரு 200 அடிச்சாரு, ஒரு சிங்கிள் கவர் டிரைவ் ஆடாம. சச்சின் டெண்டுல்கரால அந்த டிசிப்ளின் கிரிக்கெட்ல கொண்டு முடியும் போது, அதாவது இட்ஸ் நாட் அபவுட் ஹவு யூ கேன் பிளே, ஹவு யூ வாண்ட் டு பிளே ஆர் யுவர் எபிலிட்டி, பட் what you should do to get runs, what you should do for your team, for yourself. அதுதான் டிசிப்ளின். அந்த ஒரு டிசிப்ளின் வேணும். ஐ திங்க் கிரிக்கெட்ல மிகவும் முக்கியம் அது. இட்ஸ் நாட் அபவுட் ஐ திங்க் ஒரு பழைய கோச் அப்துல் ஜப்பார் நிறைய ஹெல்ப் பண்ணிருக்காரு. அவர் சொல்லியிருக்காரு 100s அடிக்கிறதுக்கு 10 ஸ்ட்ரோக் வேணாம் அப்படின்னு, 2 ஸ்ட்ரோக் இருந்தா போதும். பட் அந்த 2 ஸ்ட்ரோக்கை உனக்கு எப்படி யூஸ் பண்ணணும்னு தெரிஞ்சா போதும், உன்னால 100 அடிக்க முடியும். அதுதான் முக்கியம். இதுதான் நான் பொறுத்த மட்டும் டிசிப்ளின் இன் கிரிக்கெட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவேன். சோ பிகஸ்ட் டிஃபரன்ஸ் எப்போதுமே நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு தமிழ்நாடு அண்ட் பாம்பே அந்த டயத்துல அந்த ரஞ்சி டைட்டில்ல என்ன டிஃபரன்ஸ் இருந்தது அப்படின்னு பார்த்தா ஐ திங்க் இட் பாயில்ஸ் டவுன் டு டெஃபினெட்லி தி டிசிப்ளின் இன் தி கிரிக்கெட். அவங்களோட போலிங்கும் சரி, போலிங்கும் எடுத்தேன்னா பாத்தீங்கன்னா அவங்க வந்து நிறைய சொல்லுவாங்க. பாத்தீங்கன்னா வந்து ஒரு சைட் தான் போடுவாங்க, நெகட்டிவ் ஃபீல் போடுவாங்க. நம்மளோட பிளேஸால பண்ண முடியாது அப்படின்றது என்ன பண்ண முடியாது, அது தட்ஸ் வாட் இஸ் நீடட். ரஞ்சி டிராஃபி லெட்ஸ் பி ஆனஸ்ட், இந்த தமிழ்நாடுல இந்த ஒரு கண்டிஷன்ஸ் இப்படிதான் இருக்கும். போலர்ஸ்க்கு ரொம்ப கஷ்டம். ஐ திங்க் பாலா நிறைய கேட்கிறோம் சொல்லிப்பான்னு நினைக்கிறேன். அவப்படாத அவஸ்தை கிடையாது. போடாத வெண்டாத வெயில்ல போட்டு அதாவது முதுகெல்லாம் தேஞ்சு போன ஒரு நிலைமை வந்துருவாங்க போலர்ஸ். ஆமா, இதுதான் உண்மை. இதுதான் கண்டிஷன்ஸ். எஸ்பெஷலி இங்க சென்னையில விளையாட்டீங்கன்னா இன்னும் கெரியர் ஒரு 5 வருஷம் கட் பண்ணிக்கோங்க. அவ்வளவுதான். அந்த சென்னை இந்த சூட்ல விளையாடலாம். சோ அந்த மாதிரி இருக்கும்போது, அந்த மாதிரி கண்டிஷன்ஸ் அந்த மாதிரி இருக்கும்போது ஐ திங்க் அந்த டிசிப்ளின் இன் யோர் கிரிக்கெட், அதாவது இந்த கண்டிஷன்ஸ் என்னால எவ்வளவுதான் பண்ண முடியும், ஓகே இதுல என்னால என்ன பண்ண முடியும், ஓகே ஒரு சைட் நான் போடுறேன், போட்டிக்கினே இருக்கேன், அந்த மாதிரி அவங்க போடுவாங்க. பிகாஸ் தே நோ தட் இஸ் த வே டு சக்சீட் இன் ஃபர்ஸ்ட் கிளாஸ் கிரிக்கெட். அவங்க அந்த ஒரு இப்போ ஃபார்முலா ஃபார் சக்சஸ் நீ சொல்லியிருக்க, ஐ திங்க் வெரி ரெலவென்ட். அவங்களுக்கு ஃபார்முலா டு வினிங் ரஞ்சி ட்ராஃபி அவங்களுக்கு தெரியும். தே நோ. நான் நிறைய வாட்டி யோசிச்சு பார்த்திருக்கேன் ஏன் அவங்க ஜெயிச்சிருக்காங்க அப்படின்னா it's the discipline. I think it boils down to discipline, not just in your life but discipline in your cricket, which is more important. வரேன் பேட் உங்ககிட்ட விட மாட்டேன், வரேன். இவரு கரெக்டா சொன்னாரு, முட்டி தேஞ்சு போச்சு, கால்ல ஆணி பாஞ்சு போச்சு, ஷோல்டர் எல்லாம் வந்து போச்சு. அந்த மாதிரி நீங்க எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு, ஒரு மகாராஷ்டிரால வந்து அபினவ் 100 அடிப்பாரு, விஜய் ஒரு 100 அடிப்பாரு. அப்ப நம்ம வந்து ஸ்கோர் டிஃபெண்ட் பண்ணிட்டு இருப்போம். என்கிட்ட சொல்லுவீங்க, ஏ ஹேஷ் இந்த பால் மட்டும் ஸ்விங் ஆச்சுன்னு வச்சுக்கோடா, எல்லாரையும் வச்சு ஆட்டிடலாம்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பால் நான் வாங்கிட்டு, ஏ ஆஷ் என்னடா பண்ற, பால தேய்க்க மாட்டேற, ஸ்விங் ஆகலடா, ஸ்விங் பண்ணணும்டா, ஸ்விங் ஆகணும்டா பால் அப்படின்னு. அது என்ன பாலா இந்த ஸ்விங்ங்கிறது, என்ன பாலா? why is it so crucial? இந்தியால ஆஷ் பத்ரி கரெக்டா சொன்னாரு இந்த டிசிப்ளினை பத்தி. போலிங் டிசிப்ளின் ஒண்ணு இருக்கு. சோ எல்லா ஊர்ல அவங்க லிமிடேஷன் தெரிஞ்சுக்கணும். நீங்க வந்து டிவில பாக்குறதெல்லாம் வந்து இங்க வந்து எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி நானும் வந்து பறக்க விடுவேன். சென்னையில உங்களுக்கு தெரியும், அவங்க இங்கிலாந்துல ஆடுறாங்க, சீன் பண்றாங்க, சவுத் ஆப்பிரிக்கால ஆடுறாங்க, பறக்க விடுறாங்க. சென்னையில நீங்க இன்னும் முக்கு போட்டாலும் அந்த கண்டிஷனுக்கு ஏத்த மாதிரி எஃபெக்டிவா போடணும். ஏன்னா டீம் ஸ்போர்ட்ல நீங்க உங்களுக்குன்னு யோசிக்க முடியாது.
இன்னொருத்தரும் இருக்காரு, இன்னொருத்தருக்கும் சப்போர்ட் பண்ணணும். நீங்க 150 ஓவர் 60 ஓவர் போட்டிருந்தீங்கன்னா பேட்ஸ்மேன் டயர்ட் ஆயிடுவாங்க, இன்ட்ரெஸ்ட் போயிடும். ஸோ நீங்க அதுல எவ்வளவு மேக்சிமம் யூட்டிலைஸ் பண்ண முடியும். எல்லாத்துக்கும் ஒரு கண்டிஷன் இருக்கு, எல்லாத்துக்கும் ஒரு ஹோம்னு ஒண்ணு இருக்கு. அந்த வீட்டை தெரிஞ்சுக்கணும், அந்த உங்க அந்த ஹேபிடேட்டை தெரிஞ்சுக்கணும். அது தெரியாம நம்ம சம்டைம்ஸ் என்ன பண்ணுவோம், மைண்ட் ஈகோ வந்து டூ மச், நம்மளோட ஈகோ. ஸோ சம்டைம்ஸ் பாக்குறதெல்லாம் நம்ம பண்ணிடலாம்னு நினைப்போம். ஸோ அந்த அளவுக்கு கிடையாது. எனக்கு தெரிஞ்சு நம்ம வந்து ஒரு படிப்படியா தான் நம்ம ஸ்டெப்ஸ் எடுக்கணும். ஸோ நேராவே நம்ம வந்து ஸோ அங்க 145 காமிச்சானா இங்க 145 நிறைய விஷயம் சேஞ்ச் ஆகும். கிளைமேட்டிக்லி நிறைய கிரேட்டஸ்ட் பவுலர்ஸ் சென்னையில வந்து சக்சஸ்ஃபுல்லா இல்ல. அதாவது சப்கான்டினென்ட்ல நீங்க சென்னையில டெஸ்ட் ஆடுறதுன்னு நான் நிறைய பேர் கேட்டிருக்கேன். பிரெட்டேல் கேட்டிருக்கேன், வசீம் அக்ரம் கேட்டிருக்கேன். நிறைய பேரால சென்னை வந்து எப்படி நீங்க அங்க ஆடுறீங்கலாம் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இட் இஸ் நாட் ஈஸி என்விரான்மெண்ட். பட் அந்த என்விரான்மெண்ட்லயும் பெர்ஃபார்ம் பண்ணலாம். அந்த என்விரான்மெண்ட்லயும் அந்த ரிவர்ஸ் ஸ்விங், ஆர்ட் ஆஃப் ரிவர்ஸ் ஸ்விங் நீங்க இப்ப சொன்னீங்க, அந்த ஸ்விங் எப்படி பண்ணணும். ஸோ பாலோட அண்டர்ஸ்டாண்டிங், உங்களுக்கு சம்டைம் பிடிக்காத வேலையை பண்ணணும், அந்த டர்ட்டி ஜாப்னு சொல்லுவாங்க, வெளியே போடணும். சம்டைம்ஸ் பேட்ஸ்மேனை டெஸ்பரேட் ஆக வைக்கணும். ஸோ ஒரே பேட்டர்ன்ல நான் வந்து சீம் பண்ணுவேன், ஸ்விங் பண்ணுவேன், ஃபர்ஸ்ட் ஓவர் மாதிரியே லாஸ்ட் ஓவர் வரைக்கும் உங்களால ஒரு கிரிக்கெட் கேம்ல உங்களோட பேட்டர்னை நீங்க வந்து பிக்ஸ்டா வைக்க முடியாது. சம்டைம்ஸ் யூ ஹேவ் டு பிளே அ டர்ட்டி ரோல். டர்ட்டி ரோல் நான் சொல்றது வந்து தப்பா புரியும்னு நினைக்கிறேன் எல்லாருக்கும். ஸோ டர்ட்டி ரோல்ன்றது வந்து 5 மேடு. நான் எவ்வளவுதான் கஞ்சத்தனம், அதாவது கிரிக்கெட்ல நம்மளுக்கு தெரியும், நான் என்னதான் பண்ணாலும் இவனுக்கு ஒரு ரன் கொடுக்க போறது இல்ல. அந்த டெம்டேஷனை கட் பண்றதுதான். திடீர்னு நம்ம ஆசைப்பட்டுருவோம், ஓகே இவ்வளவு நேரம் போட்டாச்சு, நம்ம வந்து ஒரு பால் ஸ்டெம்ப்ல போட்டு பாத்துக்கலாம், ஒரு 4 போகும், அவ்வளவுதான், ரிலாக்ஸ். அந்த ப்ரெஷரை எடுத்துருவாங்க. ஸோ இது வந்து நம்ம சென்னையில கொஞ்சம் நம்ம பண்ணாதான் நம்மளால சர்வைவ் ஆக முடியும் ஆஸ் அ பவுலர். நம்ம வந்து அதுக்கப்புறம் கொஞ்சம் குயிக்கரா திங்க் பண்ணணும், கொஞ்சம் ஹெடா இருக்கணும். நீங்க வந்து நிறைய எக்ஸ்கியூஸ் கொடுக்க முடியாது. நீங்க பிறந்து வளர்ந்த நாடு இதுதான். ஸோ இந்த நாட்டுல இருக்கிற வளத்தை வந்து நீங்க யூஸ் பண்ணிக்கணும் உங்களுக்கு எவ்வளவு சாதகமா. ஸோ நிறைய ஃபார்மர்ஸ் வந்து மழையே இல்லாத இடத்துல விவசாயம் பண்ணி பயங்கரமா காமிச்சிருக்காங்க. ஸோ இதெல்லாம் தான் நீயே நிறைய விஷயம் நல்ல ஞாபகம் இருக்கு. நீ 2008ல வந்து பரவாயில்ல, நீ என்கரேஜ் பண்றதே வந்து ஒண்ணுமே இல்லாத விஷயத்த நம்ம சேஞ்ச் பண்ணலான்ற மாதிரிதான் வந்து நீ நிறைய ப்ரோவர்ப் யூஸ் பண்ணி என்கரேஜ் பண்ணுவேன். எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு, அந்த 2008 செமிஃபைனல்ஸ் நம்ம தோக்கும் போது நாக்பூர்ல. ஸோ அந்த ஜப்பான் ஒரு லெஃப்ட் ஹேண்ட் ஸ்பின்னர் இருந்தான், அவன் அவ்வளவு பெரிய டேலண்ட் இல்ல, பட் ஸ்டில் யுவர் வேர்ட்ஸ் அண்ட் யுவர் என்கரேஜ்மெண்ட் மேட் ஹிம் ஃபீல் லைக் ஓகே இங்க எதுவும் நடக்கல, நம்ம ஏதாவது டிஃப்ரெண்டா பண்ணுவோம், டிஃப்ரெண்டா டிசிப்ளினா பண்ணுவோம். ஸோ அந்த விஷயம்லாம் தான் எனக்கு தெரிஞ்சு மிஸ்ஸிங். அந்த நம்மள எவ்வளவு அளவுக்கு நம்ம கேஜ் பண்ணிருக்கோம், நம்மளோட நிலைமை, நம்மளோட இடம், நம்மளோட லெவல் ஆஃப் கிரிக்கெட். நம்ம ஓவரா நம்ம வந்து திடீர்னு பறக்கிறதுக்கு ஆசைப்படக்கூடாது. தவழ்ற டைம்ல தவழ்றது வந்து நடக்கிறதுக்கு தான் ஆசைப்படணும். அந்த நடக்கிறத பெட்டரா பண்ணணும். சோ அதுதான் எனக்கு தெரிஞ்சு மிஸ்ஸிங். பட் நான் அந்த கொஸ்டினுக்கு இனிமே வர போறேன். நீங்க விதர்பாக் ஆடி இருக்கீங்க, ஹைதராபாத்துக்கு ஆடி இருக்கீங்க. 2014-15 உங்களோட லாஸ்ட் சீசன் தமிழ்நாடுக்கு ஒரு ஸ்டால்வர்ட் ஆஃப் தமிழ்நாடு கிரிக்கெட்னு சொல்றதே மிகையாகாது உங்க 2 பேருக்கும். ஏன்னா பாலாபாய் ரைட்டா முன்னாடியே சொன்னாரு, இந்த கண்டிஷன்ஸ் போய் மோத முடியாது சென்னையில அப்படின்னு. கரெக்ட். சென்னையில இருந்து ஃபாஸ்ட் பவுலர்ஸ் இந்தியாவுக்கு விளையாடினதே இல்ல, ரொம்ப குறைவு. பாலாபாய் தான் மோஸ்ட் சக்சஸ்ஃபுல் ஃபாஸ்ட் பவுலர். அதனாலதான் ஆட முடியல. ஆஷா, இட் இஸ் தட் இஸ் ஹவ் இட் இஸ். லைக் உன்னோட பாடி டேக்ஸ் so much toll before you enter. இல்ல பாலாபாய், வாட் எவர் யூ டிட், அதாவது வந்து எப்படின்னா அது சொல்லுவாங்க, ஒரு பாம்பு இல்ல எதுவா இருந்தாலுமே அது கொட்டும் போது விஷத்தை டக்குன்னு கக்கிடுமா. அது இருக்கிற டைம்ல நம்ம பேரை ஞாபகம் இருக்க மாதிரி பண்ணோம். நீங்க பண்ணீங்களே, பாகிஸ்தான்ல போய் போலிங் போட்டீங்க, ஆஸ்திரேலியால போட்டீங்க, ரிக்கி பாண்டிங் விக்கெட் எடுத்திருக்கீங்க. எவ்வளவு இனிமே யாராவது ஒருத்தர் வரணும். நம்ம பண்ணது வந்து ஒரு துளியா இருந்ததுன்னா யாராவது ஒருத்தர் எடுக்கணும். கொஸ்டினே பாலாபாய், இப்ப இதுதான் கண்டிஷன். வெயில் தாண்டா, விக்கெட் நல்லா தாண்டா இல்ல, போலிங் போட தாண்டா முடியல, கஷ்டம் தாண்டா. எப்படி பாலாபாய் நீங்க பண்ணீங்க? எப்படி நெக்ஸ்ட் ஆள் பண்ண போறாங்க? உங்ககிட்ட என்ன டிஃபரெண்டா இருந்தது தட் மத்த ஃபாஸ்ட் பவுலர்ஸ் கேன் லேர்ன் ஃப்ரம்? அத சொல்லுங்க எங்களுக்கு. நான் சொல்றேன் பாலா, why Bala was different அப்படின்னு நான் சொல்றேன். I think Bala had one thing, attitude. I think it was phenomenal attitude. அதாவது என்ன கண்டிஷன், என்ன வெயில், என்ன விக்கெட்டா இருந்தாலும், அதாவது பால புடிங்கி போடுறது நல்ல கிரீன் டாப்ல நல்லா பறக்கிற விக்கெட்ல வேணாமான பால் புடுங்குவான். பட் மத்தியானம் வெயில், லஞ்ச் டு டீ, ஒரு டர்ட்டி ஜாப் சொன்ன மாதிரி ஒரு டர்ட்டி ஜாப் பண்ணோம், 6 ஓவர் போடணும், அப்பவும் பாலா வந்து புடுங்கி போடுவான். எனக்கு தெரிஞ்சு he wants to bowl, that's it. எனி கண்டிஷன், எனி பேட்ஸ்மேன், எனி விக்கெட் கொடுத்தா நான் போடுவேன், 100% கொடுப்பேன். அன்னைக்கு அவ்வளவுதான் 55 ஓவர்ஸ் போட்டான். எனக்கு தெரிஞ்சு ஒரு செமிஃபைனல் மேட்ச் நாக்பூர்ல நடக்கும்போது 55 ஓவர் ஒரு ஃபாஸ்ட் பவுலர் போட்டான். ஸோ எனக்கு தெரிஞ்சு இத மாதிரிலாம் வந்து நான் அதுக்கப்புறம் யாரும் பார்த்தது இல்லை. ஸோ there were many fast bowlers, in fact வந்து equally talented or even more talented than பாலான்னு கூட சொல்லுவேன். I think M.R. Srinivas was very very talented. நிறைய பேர் இருந்தாங்க. பட் what differentiated Bala was, it didn't matter to him. Conditions didn't matter.
பேட்ஸ்மேன் டென்ட் மேட்டர். bowling I am there, that's it, my body is ready. okay 6 ஓவர் போட்டு ஒரு 5 ஓவர் நோட்ல அப்படி பிரேக்கிக்கு எதை எடுத்து பாப்பா ஜஸ்ட் வச்சு அதுக்கப்புறம் திருப்பி ரெடியா போடுறேன் விடவா போடுறேன் 10 ஓவர்ஸ் எல்லாம் போடுறேன் இதுவே கணக்கே கிடையாது. டீமுக்கு நான் இருக்கேன் ஆட்டிடியூட். I think one thing that differentiated Bala from the rest என்ன பொறுத்த மட்டும் it was attitude. அது கட்டாந்தரையா இருக்கட்டும், பச்சை விக்கெட்டா இருக்கட்டும், இதுவா இருக்கட்டும், பால கொடுத்தா 100%. சரி பாலா நான் ஆட் பண்றேன் ஒண்ணே ஒண்ணு. உங்களுக்கு கிராஃப்டோட உனக்கு வந்து ஆஃப் ஸ்பின் அண்ட் ஃபிங்கர் ஸ்பின் இஸ் யுவர் கிராஃப்ட். அத வந்து நீங்க லவ் பண்ணணும், அதோட தான் நீங்க படுத்து தூங்கணும். அது வந்து உங்களோட செகண்ட் நேச்சரோ என்னவோ இந்த டிஃப்ரெண்டா சொல்றாங்க, அதெல்லாம் எனக்கு புரியுமா தெரியல. சோ எனக்கு தெரிஞ்சு அதுதான் உங்களோட மோஸ்ட் ட்ரஸ்ட்ஃபுல் கம்பேனியன். அதாவது உங்களுக்கு என்ன வேணா, உங்களுக்கு வந்து ஒஸ்ட் எமோஷனும் அது வழியா தான் வரணும், பெஸ்ட் எமோஷனும் அது வழியா தான் வரணும். உங்க கிராஃப்ட், உங்களுக்கு ஒன்னே ஒண்ணு கடவுள் கொடுத்தது உங்களோட கிராஃப்ட், அதாவது டேலண்ட், உங்களுக்கு பிடிச்ச விஷயம், நேச்சுரலா வரக்கூடிய விஷயம். அத வந்து நீங்க வந்து அதுக்கு டைம் கிடையாது, அதுக்கு வந்து டிஃப்ரெண்ட் இது கிடையாது, ரெஸ்ட்ரிக்ஷன் கிடையாது. அது பவுண்டரி லெஸ், வித்தவுட் பவுண்டரி, பியாண்ட் பவுண்டரி நீங்க அதோட டிராவல் பண்ணணும். அதுக்கு வந்து அளவே கிடையாது, அளவுக்குள்ளே கிடையாது. எவ்வளவு விக்கெட் அதை வச்சு அளவு பண்றது எனக்கு தெரியாது. பட் என்னோட டிராவல் வித் மை கிராஃப்ட், அதாவது பேட்டுக்கும் கேட்டா சொல்லுவாங்க டெஃபினட்டா பேட்டிங் இஸ் ஆர்ட். அதுக்கு எவ்வளவு அவர் ஆட போறேன்னு சொல்ல முடியுமா? நான் 1 hour ஆடுவேன், போர் அடிச்சிருமா இல்ல, 2 hour போர் அடிச்சிருமா இல்ல, 3 hour போர் அடிச்சிருமா இல்ல, ஆடிட்டே இருக்கிறது தான் நிறைய பேர் நம்ம பாக்குறோம். அந்த அளவுக்கு அந்த உங்களுக்கு பிடிச்ச விஷயத்த நீங்க வந்து லவ் பண்ணணும். யூ ஹேவ் டு பி சோ க்ளோஸ் டு தட் ஆர்ட். பலபாய் நீங்க இவ்வளவு எக்ஸ்பிரசிவா பேசி நான் ஆக்சுவலி ரொம்ப வருஷம் ஆச்சு பார்த்து. கடைசியா நான் 100 அடிச்சு நீங்க வேலை இருந்ததுதான் ஞாபகம் இருக்கு. கலக்குறீங்க பலபாய். இல்ல இப்ப நீங்க ஒரு பாயிண்ட் சொன்னீங்க, பத்ரி வந்து பேட்டிங் 1 hour 2 hour 4 hour. நான் பத்ரிய ஸ்டார் ஸ்போர்ட்ஸ்ல பார்த்ததுக்கு அப்புறம் தான் அவர் பேட்டிங் ஆடாம இருந்தே பாத்திருக்கேன். அதுக்கு பத்தி உங்களுக்கு தெரியாது. பத்ரி வந்து நான் காலையில சீக்கிரமா போவேன்னு நினைச்சிட்டு இருப்பேன், அப்பதான் முடிச்சிருப்பாரு. நான் 5:30 மணிக்கு போகும்போது அவரும் ஒரு பிரதரும் வந்துட்டு நம்ம காலையில போறோம், நம்ம போலிங் போடுறதுக்கு போவோம் நம்ம கெம்ப்ளாஸ் கிரவுண்டுக்கு. பார்த்தா பத்ரி அங்க நாக்கிங், ஆஸ்திரேலியாவுக்கு போறதுக்கு ப்ரிப்பரேஷன். அந்த டிஃப்ரெண்ட் பால் ஞாபகம் இருக்கா? கலரா பால் வாங்கி வந்து ஆஸ்திரேலியா இன்னும் ஒரு 2 மாசத்துக்கு அப்புறம் போறான். சோ அதுக்கு இப்பயே ப்ரிப்பேர் பண்றான். சோ யூ see he is ready. அது வந்து அங்க ரியாக்ஷன் இல்ல, he is proactive. நாளைக்கு நடக்கும்ன்ற ஒரு பிலீஃப்ல எடுத்துட்டு போகும்போது அங்க அடாப்ட் ஆகுது. சோ அந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து ஃபோர்சிங் எபிலிட்டி இருக்கணும், உங்க எங்க போறீங்கன்னு. சோ அது இருந்தாதான் உங்களால வந்து நல்லா பண்ண முடியும். பாலாபாய் கேட்ட கொஸ்டின் பத்ரி பேசினாரு. இப்ப பத்ரிய பத்தி ஒரு கொஸ்டின், அதுக்கு நீங்க ஃப்ரீயா ஆன்சர் பண்ணலாம், ஏன்னா 2 பேருக்கும் காமன் கொஸ்டின் தான் இது. இப்போ பத்ரியோட பேட்டிங் வந்து தமிழ்நாடு சர்க்கிட்ல நிறைய பேர்கிட்ட கேட்டா, பத்ரிய நீ 12 வயசுல பாத்திருக்கியாடா, 14 வயசுல பாத்திருக்கியாடா, 19 வயசுல பாத்திருக்கியான்னு கேட்டா எல்லாரும் அவன் 19 வயசுல 50 ஓவர் ஆடி 50 ரன் அடிப்பான்டா அப்படின்னு நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். இந்த மாதிரி நானே பாத்திருக்கேன் பேட்டர்ஸ். இன்ஃபேக்ட் ஒரே கேம்ப் தான் போயிருக்கோம் பத்ரியை பார்க்கும்போது. அப்ப பத்ரி சீனியர், ஒரே ஸ்கூல் வேற நாங்க. பத்ரிய ஒரு பேட்ஸ்மனா எவல்யூஷனா நீங்க பாத்திருப்பீங்க. ஒண்ணு அதை பத்தி நீங்க பேசணும். 2வது பேட், எனக்கு ஒரு கொஸ்டின். இப்ப இந்த அவுட் ஆஃப் கம்ஃபர்ட் ஜோன் அப்படின்னுவாங்க நிறைய பேரு, இதுல இம்ப்ரூவ் பண்றா, நீ இந்த மாதிரி கொஞ்சம் பிராக்டிஸ் பண்றா, இந்த ஷாட் ஆடுறா, இல்ல இந்த பால் போடுறா அப்படின்னு சொன்னா சரினா அப்படின்னு மண்டை ஆடிட்டு அதோட ஓவர். அதுக்கப்புறம் அதை பத்தி யோசிக்கவே மாட்டாங்க. அது என்னன்னா the fear of losing what they have. எனக்கு இப்ப இருக்கிறதும் போயிடுமோ அப்படின்னு யோசிக்கிறதுனால அதே மாதிரியே விளையாடுவாங்க. அது அவ்வளவு ஈஸியா ஷெட் பண்றதுக்கு. இதுல கொஞ்சம் throw me some light on it, 2 பேருமே ப்ளீஸ். சோ நான் ஸ்டார்ட் பண்றேன். பத்ரியை பத்தி நீங்க கேட்டீங்க. பத்ரியோட ஃபர்ஸ்ட், பத்ரியை வந்து நீங்க பீட்லாம் பண்ண முடியாது. ஐ மீன் யூ ஹேவ் டு கம்பீட் ஹார்ட். நான் வந்து பத்ரியோட நிறைய டென்னிஸ் கேம், கால்ஃப் கேம் ஆடிருக்கு. சோ அந்த அளவுக்கு he won't give you நிறைய ஸ்டேட்மெண்ட் நம்ம பாத்துருக்கோம். he just will not leave அந்த பிளேஸ்ல இருந்து. அன்னைக்கு he will be கீழே விழுந்து கால்லாம் தேஞ்சிருக்கும். எந்த வயசுல? நான் இப்ப சொல்றேன், ரீசெண்டா 6 மாசம் 7 மாசம் முன்னாடி, அப்பெல்லாம் கிடையாது. இப்ப கீழே விழுந்து கால்லாம் தேஞ்சிருக்கும் டென்னிஸ் கோர்ட்ல, முதுகெலும்பு உடஞ்சு அப்படி இப்படி பிரண்டிலாம் வெளியே வருவாரு. சோ even at whatever stage he will not give everything easy. You have to earn it, whoever it is in the opposition. That is a competitive nature of Badri. இன்னொன்னு வந்து பத்ரியோட early daysல நான் சொல்லணும்னா, நான் நிறைய நாங்க 2 பேரும் ஒன்னாவே டூர் போனோம் இங்கிலாந்துக்கு. சோ அந்த டைம்ல எங்களுக்கு எல்லாமே வந்து லைக் லக்ஸரி. அந்த டூரே லக்ஸரி. ஃபர்ஸ்ட் டைம் ஃபிளைட்ல போனது லக்ஸரி, கோகோ கோலாவை பார்த்தது லக்ஸரி. சோ இதெல்லாம் லக்ஸரி. சோ அந்த டைம்ல பத்ரியோட பேட்டிங் எவ்ரி ஒன் பேசுவாங்க. எப்படின்னா பத்ரி வந்து ரொம்ப டைம் எடுப்பார் ரன் அடிக்கிறதுக்கு அப்படின்னு. ரொம்ப டைம் எடுப்பார். ஓகே, காலேஜ் டைம்ல வந்தது பத்ரி நிறைய ஒரு 2 சாலிடா நம்ம வந்து என்ன ஆகும், டெக்னிக்கலி சவுண்டு, பத்ரி விக்கெட் கொடுக்க மாட்டாரு. சோ ஓகே, எல்லாரும் வந்து ஆப்போசிட் சைட்ல பார்த்தாங்க. பட்
அதே பத்ரி இந்த பக்கம் இருக்கிற ஃபேஸ் அந்த பக்கம் காமிச்சார் ரஞ்சி டிராஃபி டெபியூ பண்ணும் போது. அதே பத்ரி நான் பாத்திருக்கேன், ஒரு செஷன்ல 100 எப்படி அடிக்கிறதுன்னு காமிச்சாரு. சும்மா ஒரு 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 விளையாட்டுக்கு போய் நான் 100 அடிச்சுட்டு வரேன்னு சொல்லிட்டு போறது கேள்விப்பட்டிருக்கீங்களா? 2005 தான் நான் பாக்குறேன் அந்த பத்ரி. இந்த பத்ரி எப்படின்னா ஒரு பரிமாணங்கள், அதாவது ஒரு மாற்றங்கள், ஒரு ஸ்டேஜ் ஆஃப் இதுல இதுவும் என்னால பண்ண முடியும். அதுவும் he was toying with the bowlers. ஒரு ஸ்டேஜ்ல he was the best spinners were bowling. எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு, one of the best spinners were bowling. நம்ம சென்னை லீக பத்தி தெரியும். He is gone to that level. He has just already told me நான் அந்த லெவல்ல போயிட்டேன். So 1 hourல 100 அடிக்க போறேன், இந்த செஷன்ல இந்த போலரை வேண்டி இவ்வளவு ரன் அடிக்க போறேன் அப்படிலாம் வந்து ஆட ஆரம்பிச்சிட்டாரு. That is why I say you cannot fix something on some இதுதான் அப்படின்னு நினைக்க முடியாது. பர்சனுக்குள்ள என்னென்ன இண்டிவிஜுவாலிட்டி இருக்குன்றது ஓவர் த பீரியட் ஆஃப் டிராவல், அது வந்து பத்ரி கிரேட்டஸ்ட் எக்ஸாம்பிள் என்னை பொறுத்த வரைக்கும். ஸோ he was able to transform to aggressive. நீங்க ஐபிஎல்ல பாத்திருப்பீங்க, ஒரு எவ்வளவு டிஃபரெண்ட் ரோல், ஒரு ரோல் ஆஃப் ஒரு இடத்துல ப்ரொடெக்ட் பண்ண டீம். அதேதான் தமிழ்நாடுக்கு 44 இருந்து 250 அடிச்சாரு இன் பேண்ட்ரா. so many drips. முன்னோன்னு மலர் ஹாஸ்பிட்டல்ல நேரா ட்ரிப்ஸ் ஏத்திட்டு வந்து டீம் there is a drips. இது இங்கே இருக்கு. நீங்க இன்ஜுரி எல்லாம் பத்தி என்ன பத்தி நிறைய பேசுறாங்கல்ல. பத்ரி வந்து ஒரு ஸ்டேஜ்ல the team டீஹைட்ரேட் ஆயிட்டு தூக்கிட்டு போயிட்டாங்க எங்க மலர் ஹாஸ்பிட்டல்ல. so team again collapse. so he had to be அங்க இருக்கிற டிப்ஸோட அப்படியே ஆம்புலன்ஸ்ல வந்து மகாராஷ்டிரா கேம் ட்ரிப்ஸ் ஏத்திட்டு அதை கைட்டிட்டு போயிட்டு அங்க பேட்டிங், அங்கேயும் வாந்தி எடுத்துட்டு டிஃபென்ஸ், மேட்ச் சேவிங் 100 சேவ் பண்ணிட்டோம் மேட்ச். இதெல்லாம் யாருக்குமே தெரியாது. இதெல்லாம் வந்து நிறைய பேருக்கு தெரியாது. எவ்வளவு பேருக்கு நான் வந்து அந்த சீசன் ஆடல. These are all like, you know, Badri can do many things beyond health, beyond somebody's restriction. It is something like, you know, a greatest example for everyone across generation. எனக்கெல்லாம் பத்ரி ஒரு ரோல் மாடல். பட் எனக்கு இது நீங்க சொல்லி ஆகணும். பட் ஒரு அதாவது பாலாபாய் நீங்க அந்த ஃபேஸையாவது பாத்தீங்க. நான் பத்ரியோட பெஸ்ட் ஃபேஸ் பாத்திருக்கேன் 2004-05 இருந்து அந்த 10-11 அப்படியே அதான் நான் பாக்குறேன். ஐம் சீயிங் பத்ரி நம்பர் 3ல போனார்னா ஓகேடா, காதுல ஹெட்போன்ஸ் மாட்டினோமா, 2 பாட்டை கேட்டோமா, நமக்கு பேட்டிங் நாளைக்கு தான் வரும் அப்படிங்கிற மாதிரி நல்ல ரெஸ்ட் எடுக்கலாம் ஒரு போலரா. எப்படி பேட் இந்த மாதிரி ஒரு டிரான்சிஷன் பண்ண முடிஞ்சது? ஹவு டிட் யூ கீப் இம்ப்ரூவிங்? டிட் யூ ஹேவ் த ஃபியர் தட் ஐயோ இருக்கிறது போயிட போகுது அப்படிங்கிற ஃபீலிங் இல்லையா? இல்ல, throughout my cricket career பாத்தீங்கன்னா I think until I finished I was constantly trying to evolve. That is sometimes it has brought on my downfall as well towards the end of my career. But எனக்கு வந்து எப்போதுமே வந்து என்னோட ஒரு கேம் நீ வந்து 2000 எடுத்தேனா 2050 எடுத்தேனா எதுவுமே சேமா இருக்காது. ஸ்டாண்ட்ஸ்ல இருந்து கேம்ல இருந்து எதுவுமே ஐ திங்க் இட்ஸ் கான்ஸ்டன்ட்லி எவால்விங். ஐ திங்க் அந்த ஒரு ஃபேஸ் ஒரு எனக்கு நான் கெம்ப்ளாஸ் விளையாடிருந்தேன். ஐ திங்க் பாலா சொன்ன அந்த ஒரு லீக் ஃபேஸ்ல பாத்தீங்கன்னா ஒரு 2005-2006 அந்த மாதிரி டயத்துல நான் வந்து ஒரு பாலா சொன்ன மாதிரி ஒரு லெவல் ரீச் பண்ணிட்டேன். எனக்கே தெரிஞ்சுது. அதாவது பாத்தீங்கன்னா லீக் நான் மார்னிங் மேட்சுக்கு வந்தேன்னா இன்னைக்கு 100 அப்படின்னு தெரியும். ஒரு ஐஓபி வருவாங்க, ஒரு எம்ஆர்எஃப் வந்து என்னோட ஃபேவரட் டீம், ஒரு 4 வருஷம் கண்டினியூஸா 100 அந்த மாதிரி ஆச்சு. அதாவது நான் வரும்போதே தெரியும் இன்னைக்கு வந்து 100 ஓகே அப்படின்னு சொல்லி. இன்ஃபேக்ட் அந்த டயத்துல நான் நிறைய கிரிக்கெட் வேற ஆடிந்தேன். திலீப் டிராஃபி என்ன டீம்ல போட்டுருவாங்க, தியோர்தர்ல போட்டுருவாங்க, இந்தியாவே போட்டுருவாங்க, போர்ட் பிரசிடென்ட் போட்டுருவாங்க, எல்லா இடமும் நான் விளையாடிட்டே இருந்தேன் கிரிக்கெட். ஸோ மென்டலி ஐ வாஸ் லிட்டில் பிட் டயர்ட். So I had one honest conversation with Mr. Bharat Reddy. Actually, Bharat Reddy ஒரு மேஜர் ரோல் என்னோட ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன்ல அப்படின்னு சொல்றோம். ஸோ அப்போ நான் சொல்லியிருந்தேன், சார் ரொம்ப விளையாடிட்டு இருக்கேன் சார், மேட்ச் எனக்கு ஒரு லீக் மேட்ச் ஒன்று ஆஃப் கொடுங்க சார், எனக்கு கொஞ்சம் டயர்டா இருக்கு சார் அப்படின்னு சொல்லிட்டு நான் பேசியிருக்கேன் நிறைய வாட்டி. அப்போ அவர் ஒரு பிரில்லியண்டான பாயிண்ட் சொன்னார். ஐ திங்க் ஐ டோன்ட் நோ அவர் எப்படி யோசிச்சாருன்னு. He told me, see பத்ரி, நீ வந்து இப்போ பிராக்டிஸ் பண்ண போற, ஈவினிங் போய் நீ பிராக்டிஸ் பண்ணுவ, எனக்கு தெரியும் நீ சும்மா உட்கார மாட்டேன், மேட்சுக்கு வந்தா நீ ஈவினிங் போய் பிராக்டிஸ் பண்ணுவ, இது பண்ணுவேன். பிராக்டிஸ் பண்ணாத, மேட்ச்ல போய் பிராக்டிஸ் பண்ணு, போய் அடி, உனக்கு என்ன ஷாட் வேணுமோ நான் அவுட் ஆனா உனக்கு கேட்க மாட்டேன், கவலையே படாத, நீ போயிட்டு என்ன வேணுமோ ஆடு, நான் உனக்கு நீ எப்படி அடிச்சாலும் நீ 0 அவுட் ஆனாலும் கேட்க மாட்டேன், அவுட் ஆனாலும் கேட்க மாட்டேன், நீ போய் ஆடு அப்படின்னாரு. ஐ டோன்ட் நோ வெதர் ஹி நியூ ஆர் வெதர் நீ பண்ணதான்னு தெரியல. ஸோ எனக்கு வந்து ஒரு ஃபுல் லைசன்ஸ் கிடைச்சது. ஓகே, நம்ம வந்து ரீச் பண்ணிட்டேன், இன்னைக்கு 100 எப்படி இருந்தாலும் அடிச்சிடுவோம். சரி, பாலா சொன்ன மாதிரி யோசிச்சேன், இன்னைக்கு ஒரு டீம் வருது, ஓகே இன்னைக்கு வந்து மார்னிங் நான் போறேன், எப்போ போனாலும் லஞ்சுக்குள்ள நான் 100 அடிக்க ட்ரை பண்ண போறேன், இதான் இன்னைக்கு பண்ண போறேன். நம்ம அப்பதான் நமக்கு தெரியும் கேம் என்னன்னு சொல்லிட்டு. சரி, ஒரு டேர்னிங் ட்ராக் இருந்தது அன்னைக்கு. டேர்னிங் ட்ராக்ல எப்படி இன்னைக்கு வந்து நம்ம 100 அடிக்கிறது அப்படின்னு யோசிச்சேன். இந்த ஸ்வீப் அடிச்சே ஆகணும், வேற வழியே கிடையாது. சரி, நம்ம ஸ்வீப் ஷாட் இங்கேயே பிராக்டிஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்வீப் அடிச்சேன், மிடில் பட்டுடுச்சு. ஓ, நம்மளால ஸ்வீப் ஆட முடியும்டா, ஓகே உன்னால ஆட முடியும் அப்படின்னு சொல்லி ஓகே அடி.
அந்த மாதிரி ஸ்வீப் அடி. சரி லெக் ஸ்பின்னர் போடுறான், ஓகே எக்ஸ்ட்ரா கவர் மேல எனக்கு அடிக்க வராது, அடிக்க முடியுமா, அடிச்சு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி சரி அடிச்சு சரி வருது, ஓகே இதுவும் நம்மளால அடிக்க முடியும். தென் only you grow as a player. I think it's important. மேபி அந்த ஒரு லைசன்ஸ் கொடுத்தது எனக்கு ஒரு பெரிய ஒரு பெரிய ஒரு விஷயமா இருக்கலாம். ஐ திங்க் காட் சப்போர்ட் ஃப்ரம் கிளப் சைட் அண்ட் ஹி ஆல்சோ தாட், ஐ திங்க் நீ பார்த்தேன்னா 100 அடிச்சிட்டா, நெக்ஸ்ட் நீ வந்து இன்னும் இந்த மாதிரி பாரு, இந்த மாதிரி ஷாட் ட்ரை பண்ணு, இந்த மாதிரி பண்ணு, மேட்ச்லயே போய் பண்ணு அப்படிங்கும் போது ஐ திங்க் இட் கேவ் மீ லைசன்ஸ் ஆல்சோ அண்ட் தட்ஸ் ஹவ் ஐ ஸ்டார்டட் பிலீவிங். இந்த மாதிரிலாம் பண்ணோன்னு ஓ நமக்குள்ள இதெல்லாம் இருக்குடா, இந்த மாதிரி கேம்லாம் இருக்குடா அப்படின்னு சொல்லி வர ஆரம்பிச்சுது. அடுத்தது யோசிச்சேன், ஃபாஸ்ட் பவுலரை என்னால லாஃப்டட் ஷாட் அடிக்கவே முடியாது. சரி ஃபாஸ்ட் பவுலரை அடிக்கவே முடியாது, சரி ஃபாஸ்ட் பவுலர் நம்மளால லாஃப்டட் ஷாட் அடிச்சு பார்ப்போம், எவனாவது மீடியம் பேசர் வரணும் வெயிட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சரி மீடியம் பேசர் வெயிட் பண்ணோம். வந்தவொடனே ஃபர்ஸ்ட் பால் டபால்னு மேல அடிப்பேன், சரி அடிச்சு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி. ஸோ இதெல்லாம் வந்து ஐ திங்க் ட்ரையல் அண்ட் எரர் பண்ணி எனக்கு எப்போதுமே அந்த இருந்தது போயிடுமோங்கிற பயம் எப்போதுமே இருந்தது கிடையாது. எனக்கு தெரியல, நீ சொல்லிதான் எனக்கு இது யோசிக்கவே தோணுது. எனக்கு அந்த மாதிரி ஒரு தாட் வந்ததே கிடையாது. இருக்கிறதெல்லாம் எப்படி போகும், இருக்கிறதுதான் இருக்க, அது எப்படி போகும், நீயா கொடுத்தா தானே போகும். M4 ஒரு மைண்ட் இது பண்றீங்க நீங்க. கிரிக்கெட்டர்ஸ பேசும்போது தெரியும் இருக்கிறது போய்டும், பண்ணவே மாட்டாங்க. நெக்ஸ்ட் வரேன் சொல்லுவாரு அதுக்கு பதில். பெரிய விஷயம் இல்ல பேட் சாரி அது கொஸ்டின்ல டுவெல் பண்றதுக்கு. நீங்க பாட்டு நான் போய் ஸ்பின்னரை ஸ்வீப் அடிச்சேன், காலையில எழுந்து பல் தேய்க்கும் போது 2 டிரைவ் அடிச்சேன், இப்படின்னு எல்லாரும் கேட்டுட்டு என்ன பண்ணுவாங்க, போயிட்டு நாளைக்கு சுத்தி பத்ரி சொன்னாரு சுத்திட்டேன் அப்படின்னு வருவாங்க. அந்த இந்த படத்துல வர மாதிரி வடிவேல்ட்ட சொல்ற மாதிரி. இதெல்லாம் ஓகே நீங்க பண்ணினீங்க, ஆனா நான் வந்து இதெல்லாம் நீங்க பண்ணி ஒரு மேல ஒரு கொடை கலப்பி ஊம்பா அடிச்சு அவுட் எல்லாம் பார்த்ததே கிடையாது. ஏதோ ஒரு ரேஷனல் இருக்கு, கவர்ஸ் மேல அடிக்கிறீங்க, எல்லா பாலுமா கவர்ஸ் மேல அடிப்பீங்க. அந்த ப்ரைட் ஃபார் மேக்கிங் தோஸ் ரன்ஸ் அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. சரி எண்ட் ஆஃப் த டே பத்ரிநாத்னு ஒரு ரெப்புடேஷன் இருக்குல்ல, பத்ரிநாத் வந்து சுத்தி வச்சுட்டு போயிடக்கூடாது அப்படிங்கிறது டெஃபினட்டா தட் இஸ் தேர் இன் த பேக் ஆஃப் மை மைண்ட். பட் அஃப்கோர்ஸ் அதெல்லாம் வந்து இடம் பொருள் ஏவல்னு ஒன்று இருக்கு எதுக்குமே, அது வந்து சொல்லித்தர முடியாது. ஐ திங்க் இட்ஸ் ஆட்டோமேட்டிக்கா ஒரு இன்டெலிஜென்ஸ்ன்றது டெஃபினட்டா, அந்த இன்டெலிஜென்ஸ் கோஷன்றது டெஃபினட்டா இருக்கணும். சும்மா போயிட்டு எல்லா மேட்சும் இந்த மாதிரி சுத்திட்டு வரேன் அப்படின்னா கிடையாது. இட் வாஸ் ஐ ஹட் ரீச் தட் ஸ்டேஜ். ஒரு குரூஷியல், அதுவே பாத்தீங்கன்னா ஒரு செமிஃபைனல் மேட்ச், ஈவன் இட் இஸ் லீக் மேட்ச், ஒரு செமிஃபைனல் இல்ல ஃபைனல்லாம் நான் அந்த மாதிரி பண்ண மாட்டேன். பட் லீக் மேட்ச் நடந்துச்சு, ஓகே 3 மேட்ச் 4 மேட்ச் ஜெயிச்சிட்டோம், ஃபர்ஸ்ட் மேட்ச் ஜெயிச்சிட்டோம், we are already qualified அந்த டைத்துல. அந்த மாதிரி ஒரு மேட்ச் செலக்ட் பண்ணி ஓகே இந்த மேட்ச்ல நான் போய் இந்த மேட்ச் எனக்கு ஃபுல் லைசன்ஸ் இருக்கு விளாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் பண்ணிருக்கேன். அதே மாதிரிதான் இன்ஃபேக்ட் ரஞ்சி ட்ராஃபிலேயே நான் ஒரு மேட்ச் அந்த மாதிரி விளையாடி இருக்கேன் அகைன்ஸ்ட் ஹைதராபாத். நீங்க பாத்தீங்கன்னா ஒரு அபினவ் முகுந்த் டபுள் 100 அடிச்ச மேட்ச், ஒரு 1000 ரன் அடிச்சோமே அந்த மேட்ச் தானே. அதுதான் அந்த மேட்ச். என்ன ஆச்சுன்னா 8 மேட்ச் விளையாடுவோம், 7 மேட்ச் நம்ம ஆல்ரெடி குவாலிஃபைடு, 8வது மேட்ச் நம்ம வந்து we are already through. சோ அந்த டைத்துல வந்து ராமன் கோச்சா இருந்தார், ஐ திங்க் W ராமன் வாஸ் கோச். அந்த டைத்துல நான் இதே மாதிரி தான் கேட்டேன், பிகாஸ் ஐ வாஸ் பிளேயிங் சோ மச் கிரிக்கெட், ஐ வாஸ் லைக் மென்டலி ஃபட்டிக். அவர்கிட்ட கேட்டேன், சார் இந்த மேட்ச் நான் எடுத்துக்கிட்டேன், செமிஃபைனல்ல விளையாடுறேன் அப்படின்னு சொல்லி. அவர் சொன்னார், சரி நீ நல்லா ஃபார்ம்ல இருக்க, பயங்கர ரிதம்ல இருக்க, ஒரு மேட்ச் பிரேக் எடுக்காத, சும்மா விளையாடிடு அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே பரவாயில்ல, நீ எப்படி வேணா விளையாடு, நான் ஒன்றும் கேட்க மாட்டேன் அப்படின்ட்டு. ஸோ அந்த மாதிரி லைசன்ஸ் இருக்கும்போது நான் உள்ள போனேன். அந்த ஒரு ஒரு ஆஃப் ஸ்பின்னர் போட்டான், அப்புறம் ஒரு மீடியம் பேசர் போட்டான். நான் இறங்கி இப்படி அடிச்சேன், இது அடிச்சேன் நல்லா ஞாபகம் இருக்கு. விதின் லஞ்ச் டு டீ ஐ காட் 100 அடிச்சு அவுட் ஆயிட்டேன். ஜஸ்ட் அபவுட் 100 அண்ட் ஐ ஜஸ்ட் காட் அவுட். பட் இந்த மாதிரியான சிச்சுவேஷன்ஸ் இட் அலோஸ் மீ டு க்ரோ. ஐ திங்க் அந்த டைத்துல தான் நீங்க ஷார்ட்ஸ் ட்ரை பண்ண முடியும், எதாவது ட்ரை பண்ண முடியும். உங்களுக்கே தெரியும் உங்களுக்குள்ள என்ன இருக்கு, உங்களால என்ன பண்ண முடியும் அப்படின்றது. ஸோ ஐ திங்க் நீங்க சொன்ன மாதிரி சும்மா போயிட்டு அடிச்சு தூக்கி அவுட் ஆயிடுனா யாரும் நோபடி வில் அக்செப்ட். எண்ட் ஆஃப் தி டே ஒரு விஷயம் நீங்க பண்றீங்கன்னா, இது கிரிக்கெட் இஸ் a டீம் ஸ்போர்ட். நீங்க பண்றது மிச்சவங்களை பாதிக்கும். நீங்க சீக்கிரம் அவுட் ஆயிட்டீங்கன்னா அது ஒரு போலரை பாதிக்கும், ஒரு கேப்டனை பாதிக்கும், ஒரு கோச்சை பாதிக்கும், ஒரு அசோசியேஷனை பாதிக்கும். ஸோ பல விஷயங்கள் இதுல வந்து இருக்கு. யூ ஆர் ஹெல்ட் ரெஸ்பான்சிபிள். யூ cannot take your place for granted. நீங்க ஒரு ஸ்டேட்டுக்கு விளையாடுறீங்கன்னா அந்த டீம் பிலாங்ஸ் டு தி ஸ்டேட். ஸோ ஸ்டேட் அட் ஸ்டேக் ஆர் கண்ட்ரி அட் ஸ்டேக் ஆர் கிளப் அட் ஸ்டேக். ஸோ நோபடி ஓன்ஸ் எனிதிங். அந்த மாதிரி இருக்கும்போது யூ ஹேவ் டு ஒரு இடம் பொருள் ஏவல்ங்கிறது நிஜமா ரொம்ப முக்கியம். இதை எடுத்து செவுத்திலேயே ஒட்டலாமே சேப்பா பாசல்ல. இதுல நம்ம ஒரு சின்ன கான்வர்சேஷன். நான் கேப்டனா இருக்கும்போது நீங்க இப்போ போலிங் கோச்சா இருந்தீங்க தமிழ்நாடுல. அப்ப நான் பேசுனேன் என்ன பண்ணணும் பாலாவே அப்படின்னு சொன்ன உடனே நீங்க இப்ப சொன்னீங்க ரைட்டா, மார்னிங்ல போடுவேன், மத்தியானத்துல போடுவேன், தூக்கத்துல போடுவேன், ராத்திரி எழுந்து போடுவேன். எனக்கு கிரிக்கெட்டுங்கிறது தான் வந்து ஒரு என்டர்டைன்மெண்ட், ஒரு கேம், எல்லாமே அதுதான். லைக் கம்ப்ளீட்டா எம்பத்தைஸ் பண்ண முடியுது. அது அப்படியே தான் நானும் நினைச்சிருக்கேன். ஆனா இது வந்து இப்போ ஒரு மாடர்ன் ட்ரெண்ட் இருக்கு. இன்னொன்னு எங்களுக்கு இன்னொரு ஒரு விஷயம் பண்றதுக்கு வேற எதுவும் இல்ல. பண்றதுக்கு போன் கிடையாது, எதுவுமே கிடையாது, போன் கிடையாது, கையில பைசா கிடையாது, இருக்கு, கிரவுண்ட் இருக்குது, போய் அங்க போய் விளையாடுவோம், ஈவினிங் போய் விளையாட்டு வருவோம், தூக்கணும். இதுதான், வேற எதுவும் பண்றதுக்கு இல்ல. ஏன்னா இப்ப என்ன சொல்றேன்னு தெரியல. இப்ப போன் வந்துருச்சு, போனை பாருங்கடான்னு சொல்றதா இல்ல போனை வச்சுட்டு போய் விளையாடுங்கடான்னு சொல்றதான்னு தெரியல. இல்ல இப்ப இருக்க ஜெனரேஷன் கஷ்டம் தான். நிறைய விஷயம் தடைகள், நிறைய டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருக்கு. டிஸ்ட்ராக்ஷன் சொல்ல மாட்டேன், நிறைய கத்துக்கிறதுக்கும் நிறைய விஷயம் இருக்கு.
அவேர்னஸ் இருக்கு. எனக்கு வந்து நடந்த சில விஷயம் தான் கரெக்டா இருக்கும், சில விஷயம் அதுல இருந்து கத்துக்கிறதுலயும் இருக்கு. ஏன் இவ்வளவு போடக்கூடாதுன்றது கூட இருக்கு. கரெக்ட். சயின்டிபிக்ல அங்கதான் போறதா இருந்தேன். இப்ப நிறைய பீப்புள் லிஃப்ட் ஹெவி. ஓகே, ஃபாஸ்ட் பவுலர்ஸே அந்த லீன் மசில் அப்படிங்கிறாங்க. குயிக்கா போடணும்னா குயிக்கா போடுறதுக்கு அதுக்கு ஒரு சர்டன் அமௌண்ட் ஆஃப் ஜிம் ஒர்க் தேவை. போலிங் நிறைய பண்ண வேணாம், ஒர்க் லோட் மேனேஜ்மெண்ட் பண்ணுவாங்க. பட் அது எலீட் லெவல்ல. சம்டைம்ஸ் இந்த ஒர்க் லோட் மேனேஜ்மெண்ட்ங்கிறது வந்து கிராஸ் ரூட் லெவல்லையும் ஃபர்ஸ்ட் கிளாஸ் லெவல்லையும் தப்பா புரிஞ்சுக்கிறோமா? வாட் அமௌண்ட் ஆஃப் ஒர்க் இஸ் ரைட் பாலா? என்ன நீங்க போலிங் கோச்சாவும் இருக்கீங்க, சிஎஸ்கேவோட போலிங் கோச். கேன் யூ த்ரோ சம் லைட் ஆன் இட்? ஐ திங்க் இன்ஜுரி ஆகாம உங்க பாடியை பாத்துக்கிறதுக்கு நீங்க வந்து பாடி சிவர் இல்லாம சித்திரம் வரைய முடியாதுன்னு ஒரு பழமொழி இருக்கு. அது வந்து டீடைலா நீங்க பாத்தீங்கன்னா உங்க பாடி தான் உங்களோட ஆர்ட். பாடி இல்லைன்னா நீங்களும் இல்ல, உங்களுக்கு வந்து கிரிக்கெட்டும் இல்ல, எதுவுமே கிடையாது. ஸோ பாடின்றது வந்து உங்களை எந்த அளவுக்கு நீங்க வந்து இன்ஜுரி ஆகும். ஃபாஸ்ட் பவுலர்ஸ்னாவே வந்து இன்ஜுரி ஆகாத ஃபாஸ்ட் பவுலர் நான் கேள்விப்பட்டது இல்லை. ஸோ ஓரளவுக்கு ஸ்போர்ட்ஸ் பண்ணாவே இன்ஜுரி இஸ் பார்ட் அண்ட் பார்சல். எந்த அளவுக்கு அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்றீங்க, எந்த அளவுக்கு உங்க பாடி அண்டர்ஸ்டாண்ட் பண்றீங்க, ஸ்ட்ரென்த் தேவை, ரன்னிங் தேவை, எல்லாமே வந்து கூட்டு பொரியல் சாம்பார் எல்லாமே அளவா எடுத்துட்டீங்கன்னா எல்லாமே கரெக்டா இருக்கும். ஒண்ணுத்த வேண்டி நிறைய ஓவர்லோட் பண்ணிட்டு ஒண்ணுத்த மறந்துட்டீங்கன்னா ஸோ ஆப்வியஸ்லி கவுண்டர் ரியாக்ஷன் தான். ஸோ உங்களுக்கு எது அந்தந்த டைமுக்கு தேவைன்றத வந்து ஒரு எக்ஸ்பர்ட் கையில நீங்க ஒப்பீனியன் எடுத்துக்கலாம். அதுல வந்து தேர்ச்சியான ஆளுங்க கையில நீங்க கேட்டுக்கலாம், ஒரு சீனியர் மெம்பர் கையில இத கேட்கலாம். ஸோ நிறைய நீங்க கேட்டு தெரிஞ்சுக்கணும். அது இல்லாம நிறைய பேர் நான் பார்த்திருக்கேன் என் ஜெனரேஷன்ல சரி இந்த ஜெனரேஷன்ல சம்டைம்ஸ் தே வில் கெட் ஓவர்லி ட்ரிவன் பை ஒன் டைமென்ஷன். அதாவது இதுதான் போயிடுவாங்க, செட் பண்ணிடுவாங்க. இப்படி இருந்தாதான் நான் ஃபாஸ்ட் பவுலர் ஆக முடியும், இப்படி இருந்தாதான் நான் வந்து ஸ்பின்னர் ஆக முடியும், இப்படி இருந்தாதான் நான் பேட்டர் ஆக முடியும். பட் எல்லாத்துக்கும் அக்செப்ட் பண்ணிக்கணும். பாடி நம்மளோட பாடி எதை எடுக்கும் எதை எடுக்காதுன்னு தெரிஞ்சு வச்சுக்கணும். Ash, நீ கேட்ட கொஸ்டின் ஆக்சுவலி shall I answer that question again? Of course, please. See, இது வந்து ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங் டாபிக் ஆஷ் இது. ஸோ இதுல வந்து ரெண்டு விஷயம் இருக்கு. ஃபர்ஸ்ட்ன்றது அது நீ ஃபர்ஸ்ட் வந்து கேட்ட ட்ரைனிங் அப்படின்னு ஒன்னு கேட்ட. ஸோ ஐ திங்க் நானும் பாலாவும் இது நிறைய வாட்டி டிஸ்கஸும் பண்ணியிருக்கோம். ஸோ ட்ரைனிங்ன்றது என்ன, ஒரு ஸ்போர்ட்ஸ்மேனுக்கு ட்ரைனிங்ன்றது என்ன? ஐ திங்க் யூ நீட் டு ட்ரெயின் ஸோ தட் உங்க ஸ்போர்ட் இஸ் என்ஹான்ஸ்ட். அதுதான் வந்து நீங்க பண்ற ட்ரைனிங். இட்ஸ் நாட் அபவுட் பீயிங் ஃபிட். நான் வந்து ஒரு 120 கிலோ ஸ்குவாட் பண்ணிட்டேன் அப்படின்னு போடுறது வந்து அது பிரயோஜனம். 120 கிலோ ஸ்குவாட் பண்ணு, அது வந்து கடைசியில உங்களை 130 135 போட வைக்கலன்னா அது பிரயோஜனமே கிடையாது. 120 கிலோ ஸ்குவாட் பண்ணி பிரயோஜனம் கிடையாது. நீங்க ஓகே ஓடலாம், நாளைக்கு வந்து டம்பல் இவ்வளவு பிரஸ் பண்றேன், இது பண்றேன், என் ஷோல்டர் பெருசா இருக்குன்னு காட்டலாம். 20 ஓவர் ஒரு நாள்ல போட முடியுமா? முடியாதுன்னா உங்களுக்கு பிரயோஜனமே கிடையாது. ஸோ அதுதான் எனக்கு தெரிஞ்ச ஃபிட்னஸ்ன்றது. அதான் ஒரு 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 இம்பார்ட்டன்ட் ஒரு 30 to 40 minutes எனக்கு தெரிஞ்சு மேக்ஸிமம் மேபி டு an hour. அதுக்கு மேல வந்து ட்ரைனிங் பண்றது உங்களுக்கு வேற எதுவும் இல்லை. பட் உங்களோட ஒரு போலிங் ஸ்கில் அதை நீங்க டெவலப் பண்ணணும். நீங்க பாலா இப்ப சொன்னா ஒரு லென்த் வரணும்னா இவ்வளவு ஹவர்ஸ் என்னால போட்டாதான் அந்த லென்த் வரும். அந்த லென்த் வராம நீங்க போயிட்டு ஜிம்ல போய் ஒர்க் அவுட் பண்ணி உங்களால லென்த் போட முடியலன்னா கடைசியில ஒண்ணுமே பண்ற ட்ரைனிங் பிரயோஜனம் இல்லை. நீங்க 15,000 20,000 ஒரு மாசம் கொடுக்கலாம் அங்க போயிட்டு. பட் 2 மணி நேரம் போட்டாதான் லென்த் வரும். அந்த பால நீங்க வந்து எவ்வளவு வேகமா போட்டாலும் லென்த்ல போடலன்னா பிரயோஜனம் கிடையாது. என்னை பொறுத்த மட்டும் வாட் எவர் this is the truth. So whatever training you do, it should enhance your sport. அது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அதனால நானும் மேக்ஸிமம் ஒரு 1/2 hour 40 minutes மேல என் லைஃப்ல நான் ஒர்க் அவுட் பண்ணதே இல்லை. அதுக்கு மேல பண்றதுக்கு எதுவும் இல்லை. ஏன்னா அது மேக்ஸிமம் ஒர்க். நீங்க பாத்தீங்கன்னா ஒரு பேட்டிங் ஓகே நீங்க விளையாடுறீங்களா, தட் இஸ் ஆல்வேஸ் வேல்யூ ஃபார் தட். ஏன்னா பிகாஸ் டு நீட் தட் ஷாட், ஒரு ஷாட் நீங்க டெவலப் பண்ணணும்னா அது 500,000 டைம்ஸ் அடிக்கணும், அப்பதான் அந்த ஷாட் வரும். அதுக்கு ஓகே ஃபோர் ஆர்ம்ல எனக்கு ஸ்ட்ரென்த் வேணும், டென்னிஸ் எல்போ வந்துடக்கூடாது, ஷோல்டர் இன்ஜுரி வந்துடக்கூடாது, இது வந்துடக்கூடாது. யுவர் பாடி ஷுட் பி ஃபிட். டு த ஜிம் ஃபார் தட். அதுதான் வந்து ஒரு முக்கியமான விஷயம் ட்ரைனிங் பொறுத்த மட்டும். அண்ட் செகண்ட் பார்ட் வந்து ஐ திங்க் ஒர்க் லோட் மேனேஜ்மெண்ட். ஐ திங்க் மோஸ்ட் மிஸ்யூஸ்டு வேர்ட் எனக்கு தெரிஞ்சு இந்த ஒர்க் லோட் மேனேஜ்மெண்ட்ன்றது. நிறைய எஸ்பெஷலி போலர்ஸ் எனக்கு தெரிஞ்ச இந்த காலத்துல பாத்தீங்கன்னா தே டோன்ட் போல். வந்து ஒரு நெட்ஸ்ல பாத்தீங்கன்னா நீ ஐம் ஜஸ்ட் பிரிசர்விங் நீ என்ன பண்ணிட்டே உனக்கு பிரிசர்வ் பண்றது எனக்கு தெரியல. நாளைக்கு நீ மேட்ச் ஃபர்ஸ்ட் உனக்கு லென்த்ல போட தெரியணும். இவ்வளவு போட்டிருக்கியா? ஓகே இதுதான் உண்மை பாலா. நிறைய போலர்ஸ் வந்து வந்துட்டு ஒரு மேட்ச்ல 20 ஓவர் போடணும் அப்படின்றான். ஓகே 20 ஓவர் நீ போட்டாகணும் நாளைக்கு. நீ லைஃப்லயே 20 ஓவர் போட்டது இல்லை, நீ எப்படி போடுவ? வரும் அவ்வளவுதான். ஸ்ட்ரைட்டாவே வந்து யூ won't be fit enough. சோ மேட்ச் ஒன்னு இருக்கு, அது வந்து இந்த காலத்துல இல்லவே இல்லை. நீங்க வந்து ஓகே மேட்சுக்கு ஒரு 2 நாள் முன்னாடி ப்ரிசர்வ் பண்ணிருக்கலாம். பட் அதுக்கு முன்னாடி உங்க பாடி இட் ஷுட் ஹவ் காட் யூஸ் டு தட். அந்த 20 hours இதான் ஒர்க் லோட் மேனேஜ்மெண்ட். அந்த ஒர்க் லோட் நீங்க போட்டாதான். ஐ திங்க் இது ஒரு பியூட்டிஃபுல் ஆர்டிகல் அலெக்ஸ் கண்டோரிஸ்ன்ற ஒரு பெரிய பிசியோ, அது பாலாக்கு தெரியும். அவர் ஒரு அருமையான ஆர்டிகல் ஏன்னா அவங்க ஒரு ரிசர்ச் பண்ணிருந்தாங்க. ஏன்னா ஆஸ்திரேலியன் ஃபாஸ்ட் போலர்ஸ்
நிறைய பேர் இன்ஜூர் ஆயினே இருந்தாங்க. ஸோ அவங்க ஒரு ரிசர்ச் டீம் வச்சு ஏன் இது நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பண்ணாங்க. இட் கேம் டவுன் டு ஒர்க் லோட் மேனேஜ்மெண்ட். ஒர்க் லோட் மேனேஜ்மெண்ட் நாட் எக்ஸஸ் ஒர்க் லோட். ஐ திங்க் தே found it the other way round. They were not doing enough workload. They were not building up to the game enough அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அப்படின்னு அவங்க வந்து ஜிம் பண்ணி ஸ்கில் ஒர்க்ல ரொம்ப எம்பசிஸ் பண்ணல. இல்ல see உங்க பாடி வந்து 20 hours போடணும் அப்படின்னா your body should have done it 20 hours நீங்க போட்டுறணும். ஐ திங்க் மைக்கேல் கிளார்க் கூட நிறைய வாட்டி சொல்லிருக்காங்க, மைக்கேல் அசி இங்கெல்லாம் சொல்லியிருக்காங்க. see நான் வந்து நாளைக்கு வந்து 6 hours நான் மேட்ச்ல விளையாடணும் அப்படின்றேன். நம்ம நெட்ஸ்ல ஆனா 10 நிமிஷத்துக்கு மேல விளையாடுனதே இல்லை. எப்படி 6 மணி நேரம் விளையாட முடியும் என்னால? நான் 2 மணி நேரம் 3 மணி நேரம் விளையாடணும். then only my body knows what it is to play for 2 hours 3 hours 4 hours. then only my body knows. அப்பதான் என்னால அங்க பண்ண முடியும். அதே மாதிரிதான் போலரும் 20 ஓவர் போடணும். 20 ஓவர் போட்டாதான் உங்களுக்கு பாடி தெரியும். ஓகே, ஒரு 3வது ஸ்பெல்ல என் பாடி இப்படி இருக்கும், ஒரு செகண்ட் ஸ்பெல்ல என் பாடி இப்படி இருக்கும். அப்பதான் உங்களுக்கு ஏத்த மாதிரி இதுதான் அடாப்டேஷன், இதுதான் ஒர்க் லோட் மேனேஜ்மெண்ட். அதை வந்து ரொம்ப மிஸ்யூஸ் பண்ணிட்டு இப்போ பாத்தீங்கன்னா எக்கச்சக்க இன்ஃபேக்ட் இந்த ஃபிட்னஸ் இந்த ஒர்க் லோட் மேனேஜ்மெண்ட் எனக்கு தெரிஞ்சு ஒரு அபியூஸ்ட் வேர்ட். எனக்கு தெரிஞ்ச மோஸ்ட் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் பாத்தீங்கன்னா 120 கேரி ஸ்குவாட்லாம் நல்லா பண்ணுவானுங்க. 130க்கு 40 கூட சொல்ல 130க்கு போடுனா வராது, லென்த்ல போடுனா வராது, அவுட் ஸ்விங் போட்டா வராது, இன்ஸ்விங் போட்டா வராது. ஆனா நான் பவர் லிப்ஸ் நல்லா பண்ணுவேன், இந்த இது நல்லா பண்ணுவேன், ஜிம் நல்லா பண்ணுவேன், ஸ்பிரிண்ட் பறப்ப 9 செகண்ட்ல ஓடுவேன், உசைன் போல்ட் அளவுக்கு ஓடுவேன். இதுதான் உண்மை. இப்படிதான் இருக்குது இப்போ உலகத்தோட நிலைமை. ஆக்சுவலி நல்ல ஒரு ஹியூமர் டிஞ்சோட சூப்பரா லேர்ன் பண்றதுக்கு நிறைய இருந்தது. என்னால பல விஷயங்களை என்னால சொல்ல முடியாது, உங்க வாயில இருந்து வாங்கிட்டேன். வெரி குட், நல்லதா போச்சு. இல்ல பாலாபாய், இதுல நீங்க கோச்சா இருந்திருக்கீங்க தமிழ்நாடுக்கு ரீசன்ட் பாஸ்ட், சிஎஸ்கேக்கு போயிருக்கீங்க. பேட்டர்ஸ் நீங்க வந்து அட் சம் லெவல் யூ ஒர்க் இன் தி டிஎன்பிஎல் தெரியும். நீங்க வந்து யூ டைவர்சிஃபை டு காமெண்ட்ரி, விதர்பாய் போய் ஆடினீங்க, ஹைதராபாத் ஆடினீங்க. இந்த எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் வச்சு எனக்கு ஒரு விஷயம் சொல்லுங்க. மற்ற ஸ்டேட்டுக்கும் நமக்கும் வந்து ஏதாவது உங்களால டிஃபரன்ஸ் கண்டுபிடிக்க முடிஞ்சதா? பாயிண்ட் 1. அண்ட் பாயிண்ட் நம்பர் 2, பீயிங் எ கோச் இன்சைட் த சிஸ்டம், how is mentorship addressed? mentorship எப்படி இருக்கணும் இப்ப இருக்கிற பசங்களுக்கு? இஸ் இட் இம்பார்ட்டன்ட்? எவ்வளவு தூரம் சீனியர்ஸோட இன்வால்வ்மெண்ட் வேணும்? நிறைய வந்து நம்மளோட சீனியர் கிரிக்கெட்டர்ஸ் எல்லாம் தமிழ்நாடு சிஸ்டம்ல இருந்தே வந்து they are finished and they move on. பட் எவ்வளவுக்கு எவ்வளவு அவங்களோட பங்கெடுப்பு இருந்தா பெட்டரா இருக்கும் அண்ட் எவ்வளவுக்கு எவ்வளவு அதை அலோவ் பண்ணணும்? கரெக்டா சொன்ன. மத்த ஸ்டேட்ஸ் மத்த ஊர் எப்படி ஆடுறாங்க, எவ்வளவு டெவலப் ஆடுறாங்கன்னு பாக்குறது வந்து இந்த ஜெனரேஷன்ல நிறையவே டெவலப் ஆயிருக்காங்க. இப்ப விதர்பாலாம் நம்ம ஆடினதே கிடையாது. சோ பத்ரி ஆடி இருக்காரு 2 வாட்டி பேக் டு பேக் 2 சாம்பியன்ஷிப்பும் இரானி ஆஸ் வெல் அஸ் இப்ப சௌராஷ்டிரா லாஸ்ட் இயர். அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ராஜஸ்தான் 2 வருஷம், குஜராத். மெனி கிரிக்கெட் ஆடுற அந்த சின்ன சின்ன ஸ்டேட்ஸ் எல்லாம் எப்படி நீங்க நினைச்சிருந்தீங்களோ, பாம்பே, டெல்லி, கர்நாடகா, தமிழ்நாடு, ஹைதராபாத் இதுக்குள்ள இருந்த அந்த கிரிக்கெட் வந்து விரிவடைஞ்சிச்சு. தேங்க்ஸ் டு ஐபிஎல் கொடுத்த அந்த மோட்டிவேஷன் ஃபார் எல்லா ஊர்ல இருந்தும். நீங்க விமன் கிரிக்கெட்லயே நிறைய இன்ஃபுளுன்ஸ் ஆயிருக்கு. விமன் கிரிக்கெட்லயே அது வந்து பிரம்மாண்டமா இருக்கு. ஸோ மென் கிரிக்கெட் கேட்கவே தேவையில்ல. ஸ்மால் டவுன்ல இருந்து நிறைய கிரிக்கெட்டர்ஸ் வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ ஆப்வியஸ்லி அதுல டவுட்டே கிடையாது. சோ நம்ம ரெடி ஆகணும்ல. நம்ம அந்த காலத்து மாதிரி இருக்க முடியாது. நீங்க இப்ப கோவா வேற மாதிரி ஆயிடுச்சு, இப்ப ஆந்திரா வேற மாதிரி ஆயிடுச்சு, இப்ப வந்து கேரளா வேற மாதிரி ஆயிடுச்சு. அந்த ஆந்திரா அந்த பிராண்ட்ல வந்து நம்ம இப்ப மைண்ட் செட் இங்கே உட்கார்ந்துட்டு இருக்கோம்னு நான் நினைக்கிறேன். சோ அதனாலதான் நிறைய டைம் we are surprised by டீம் ஸ்மாலர் டீம்ன்ற இதுல ஒரு அவுட்லுக்ல ஒரு பர்சீவ்ட் தாட்ல நம்ம போறோம். பட் தேர் ஃபார் அட்வான்ஸ்ட், ஃபார் நம்ம கவர்னர் இருக்கிற டைம்ல நிறைய டைம் அவங்க வந்து டிஃப்ரெண்ட் கேம்ப்ஸ் நடத்துறாங்க த்ரூ அவுட் த இயர். அவங்க நிறைய விஷயத்த வந்து என்ஹான்ஸ் பண்றாங்க. ரூட் லெவல், கிராஸ் ரூட் லெவல், ரெசிடென்ஷியல் கேம்ப்ஸ் நிறைய வந்து அந்தந்த ஸ்டேட்ல இருந்து வந்துட்டு இருக்காங்க. ஸோ தே ஆர் டேஸ்டிங் அந்த ஃபர்ஸ்ட் கிராப் ஆஃப் இதுன்னு சொல்லுவோம். அதாவது அப்பதான் விளையுது அந்த ஊர்ல இருந்து வர கிரிக்கெட்டர்ஸ். நிறைய எனர்ஜி இருக்கும். ஸோ நம்மள எப்படி நம்ம வந்து ஊக்கப்படுத்திக்கலாம், நம்ம எப்படி இன்னும் என்ஹான்ஸ் பண்ணிக்கலாம்னா நம்ம ரீஒர்க் பண்ணணும். நம்மளோட இப்ப இருந்து இது வரைக்கும் பண்ணிருந்த பேட்டர்ன் பத்தாது. ஸோ அது ஓரளவுக்கு நம்மளுக்கு ரிசல்ட் கொடுத்தது ஆஸ் இண்டிவிஜுவல் பிளேயர்ஸ் நிறைய பேர். ப்ராபப்லி வி நீட் அ கம்ப்ளீட் சேஞ்ச் அவர் சிஸ்டம். அதாவது நம்ம நடத்துற கிரிக்கெட் இங்க ஜூனியர் லெவல்ல, சீனியர் லெவல்ல கேம்ப்ஸ். ஸோ ப்ராபப்லி இட் ஹாஸ் டு லுக் லிட்டில் பிட் டிஃப்ரெண்ட்லி டு மேக் ஷுர் these guys are little bit doing something different. So அதே லீக் கேம் அதே டீம்ஸ் இல்லாம probably they can be sent in different part of world, different part of இந்தியால ஆடக்கூடிய ஒரு எக்ஸ்போஜர் கொடுத்தோம்னா டெஃபினட்டா அவங்களுக்கும் வந்து மற்ற இடத்துல எல்லாம் என்ன நடக்குதுன்னு தெரியும், மற்ற இடத்துல எல்லாம் எப்படி ஆடிட்டு இருக்காங்கன்னு தெரியும். ஸோ இந்த மாதிரி எக்ஸ் கிரிக்கெட்டர்ஸோட இன்வால்வ்மெண்ட் கண்டிப்பா தேவை. நிறைய பேர் இருக்காங்க. பட் மோர் தென் கோச்சிங் எனக்கு தெரிஞ்சு
கிரிக்கெட் வந்து ஜீன்லயே இருக்கு தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் எவ்ரி இண்டிவிஜுவல் வாட்சஸ் கிரிக்கெட். ஸோ there is nothing you can நீ அவங்க கிரிக்கெட் எப்படி ஆடணும்னு கத்து கொடுக்க முடியாது. எப்படி வந்து ஒரு டீம் ஸ்போர்ட் ஆட வைக்கலாம்னு கத்து கொடுக்கலாம். ஒரு டீம் ஸ்போர்ட்னா என்ன தேவைகள், வாட் ஆல் இன் அ டீம் ஸ்போர்ட்ல எது ரொம்ப இம்பார்ட்டன்ட் மேஜர் காம்பனன்ட் தேவை. அப்கோர்ஸ் ஐ அக்ரி, இண்டிவிஜுவல் பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். பட் நம்ம டீமா தானே இது வரைக்கும் எதுவுமே நல்லா பண்ணல. இண்டிவிஜுவலா நல்லா பண்ணிருக்கோமே, இண்டிவிஜுவலா நிறைய கிரிக்கெட்டர்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணிருக்கோமே. ஆஸ் அ டீமா நம்ம வந்து பக்கத்துல விட்டு இருக்கோம் நிறைய சான்சஸ். ஸோ டீமுக்கு என்னென்ன தேவை, ஒரு டீமை பில்ட் பண்றதுக்கு என்னென்ன தேவை நம்ம ரீலுக் பண்ணணும். நம்மளோட என்டையர் அவுட்லுக் ஆஃப் ஹவ் யூ லுக் அட் அவர் சிஸ்டம். நீங்க ஆக்சுவலி இது வந்து இந்த கொஸ்டின் வந்து நான் ரெண்டு வகையா பிரிக்கிறேன். ஒன்று வந்து பிளேயர்ஸ், ஒன்று வந்து மேனேஜ்மெண்ட். ஸோ பிளேயர்ஸை பொறுத்த மட்டும் நான் தமிழ்நாடு ஆடிருக்கேன், மிச்ச ஸ்டேட்டும் ஆடி இருக்கேன். ஸோ டிஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா ஐ திங்க் அவர் பிளேயர்ஸ் ஆர் தமிழ்நாடு பிளேயர்ஸ் ஆர் வெரி பிளெஸ்ட். என்னை பொறுத்த மட்டும் தே ஆர் லைக் ரியலி ஹேவிங் ரியலி குட் ஜாப்ஸ். யூ கேன் பி எ டீசென்ட் இனஃப் கிரிக்கெட்டர். யூ நீட் நாட் ஈவன் பிளே ஃபர்ஸ்ட் கிளாஸ் கிரிக்கெட். உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு டீசென்டான சேலரி கிடைக்கும், ஒரு நல்ல கிரிக்கெட் கிடைக்கும். யூ கேன் லிவ் அ குட் லைஃப். பட் அதர் ஸ்டேட்ஸ்க்கு அந்த லக்ஸரி கிடையாது. ஆஷ் ஐ திங்க் தேர் நான் பார்த்துருக்கேன், தே ஸ்ட்ரகிள் குவைட் அ பிட். ஏன்னா ஒரு டீசென்ட் ரஞ்சி டிராஃபி லெவல் நல்ல கிரிக்கெட் ஆடுவான், நல்லா ரன் அடிச்சிட்டு இருப்பான். குவாலிட்டி பாத்தீங்கன்னா நம்ம தமிழ்நாடு கிரிக்கெட்டர், லீக் கிரிக்கெட்டர், ஹி இஸ் சம்வேர், பட் ஹி டசன்ட் கெட் எனி பேக்கிங், ஹி டசன்ட் ஹேவ் எனி ஜாப், ஹி டசன்ட் ஹேவ் எனிதிங். ஸோ ஹி ஹேஸ் டு பிளே ரஞ்சி டிராஃபி. ஒரு சர்வைவல். ரஞ்சி டிராஃபியோட மேட்ச் ஃபீஸ் தான் அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ப்ரொஃபஷனல் ஃபீஸ். வேற எதுவுமே அவங்களுக்கு பைசா கிடையாது, இன்கமே கிடையாது. ஸோ எவ்ரி இயர் இஸ் அ ஸ்ட்ரகிள் ஃபார் தெம். அவங்க ரஞ்சி டிராஃபி நல்லா பண்ணாதான் அடுத்த வருஷம் திருப்பி ரஞ்சி டிராஃபில அவங்க பைசா பண்ண முடியும். தே கேன் கீப் இட் கோயிங். ஸோ அந்த ப்ரெஷர் வந்து ஐ திங்க் ஒரு இட் கம்ஸ் ஃப்ரம் இன்ஸ்டிங். ஐ திங்க் சர்வைவல் இன்ஸ்டிங். ஸோ அவங்க ரஞ்சி டிராஃபி விளையாடும் போது ஹி காட்ஸ் இட் வித் ஹிஸ் லைஃப், பிகாஸ் ஹிஸ் கெரியர், ஹிஸ் ஃபேமிலி, ஹிஸ் டிபெண்டன்ட் கமிட்மெண்ட்ஸ் எல்லாமே அவன் வந்து அந்த விளையாடுற ரஞ்சி டிராஃபி பர்ஃபார்மன்ஸை பொறுத்து இருக்கு. ஸோ ஆப்வியஸ்லி அந்த சர்வைவல் இன்ஸ்டிங் அதிகமா இருக்கு. ஸோ நம்ம கிரிக்கெட்ல பாத்தீங்கன்னா தமிழ்நாடு கிரிக்கெட்டர்ஸ் லிட்டில் பிட் பிளெஸ்ட். ஸோ ஒரு கம்ஃபர்ட் லெவல் இருக்கு அப்படின்றது தான் உண்மை. ஸோ அது ஒரு மேஜர் டிஃபரன்ஸ் நான் பார்த்தது. அண்ட் செகண்ட் பாத்தீங்கன்னா ஐ திங்க் யூ ஆர் கமிங் டு தி மேனேஜ்மெண்ட் சைட். நீ வந்து சீனியர் பிளேயர்ஸ் கேட்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டேன். டெஃபினட்டா கேட்கணும். ஐ திங்க் ஒரு ஏன்னா தட்ஸ் வாட் பீப்புள் நோ. இப்போ வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ், ரிச் இன் எக்ஸ்பீரியன்ஸ். ஒரு 20 வருஷம் கிரிக்கெட் ஆடுறதோட என்ன வேல்யூ, என்ன எக்ஸ்பீரியன்ஸ். we know what it takes to succeed. So what it takes ன்றது definitely we are the senior cricketers have to be involved. அப்பதான் பாத்தீங்கன்னா ஒரு முன்னேற்றம் நடக்கும். அப்படி இல்லைன்னா எனக்கு தெரிஞ்சு வந்து அதே தான் அந்த அரைச்சமாவே அரைக்கிறதுமாங்க. அதுதான் அரைச்சமாவே திருப்பி அரைச்சனே இருக்க வேண்டியதான். ஐ திங்க் இட்ஸ் நாட் அபவுட் சேயிங் ஓகே we have to win Ranji Trophy, but what you do. I think your action speaks louder than words always. அதுதான் நான் என்ன பொறுத்த மட்டும் போக்குறது. அண்ட் இது பாத்தீங்கன்னா I think it can't come from the senior players side. I think it has to come from the management side அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா nobody can நம்மளே போயெல்லாம் அப்ரோச் பண்ண முடியாது. ஐ திங்க் ஒரு சீனியர் கிரிக்கெட்டர்ஸ் பிளேயர் கிரிக்கெட் ஆடும்போது ஐ திங்க் இட் கம் ஃப்ரம் த மேனேஜ்மெண்ட் சைட். அண்ட் இஃப் இட் கம்ஸ் ஐ திங்க் டெஃபினெட்லி மோர் தென் ஹெல்ப்ஃபுல். இந்த காலத்துல ஒன்றும் இல்லை, அந்த காலத்துல இருந்தே கிரிக்கெட்டர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க willing to help to take it to the next stage இருக்காங்க. பட் அதே once again நான் சொன்ன மாதிரி it should come from the other side. இல்ல கிரிக்கெட் ஆஸ்திரேலியாவோட சிஇஓ கொஞ்ச நாள் முன்னாடி அப்படிதான் சொன்னா, எங்க டீம் ரொம்ப யங்கா இருக்கு, அவ்வளோ மேட்சஸ் இல்லை எக்ஸ்பீரியன்ஸ் வைஸ். ஸோ நாங்கள் ரீவேம் பண்றோம், எங்களால் எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர்ஸ் ஸ்டீவா மார்க்வாலாம் கொண்டு வந்து விளையாட வைக்க முடியாது, அதனால தான் ஜஸ்டின் லேங்கரை கொண்டு வந்து கோச்சா போட்டிருக்கோம், அட்லீஸ்ட் அந்த எக்ஸ்பீரியன்ஸை சொல்லி கொடுக்கறது யூஸ் பண்றோம்னு. ஸோ தட் இஸ் ஃபாலிங் லவுட் அண்ட் கிளியர். ஃபைனலி பிஃபோர் ஐ லெட் போத் ஆஃப் யூ கோ, நீங்க ரெண்டு பேருமே வந்து அமேசிங்கா பேசிருக்கீங்க. ஐ வில் பி சர்ப்ரைஸ்ட் வித் பெஸ்ட் எபிசோடா இல்லைனா. டூ திங்ஸ் ஃப்ரம் ஈச் ஒன் ஆஃப் யுவர் சைட். சரி, ஆக்ஷன் ஸ்பீக் லவுடர் தென் வாய்ஸ், பட் என்னோட ஏக்கம் ரஞ்சி டிராஃபி ஜெயிக்கணுங்கிறது தான். ரெண்டு விஷயம் எனக்கு சொல்றதா நினைச்சு சொல்லுங்க. ரஞ்சி டிராஃபி ஜெயிக்கணும்னா தமிழ்நாடு என்ன பண்ணும்? தமிழ்நாடு வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து டேலண்ட் ஸ்பாட் பண்ணும் எல்லா தரப்புலையும். அதாவது 6.5 கோடி மக்களுக்கு வந்து இருக்காங்க நம்ம ஊர்ல. ஒரு பெரிய ஸ்டேட், 30 டிஸ்ட்ரிக்ட்ஸ் இருக்கு. 30 டிஸ்ட்ரிக்ட்ல வந்து நிறைய டேலண்ட் வந்து இருக்கணும், கிராஸ் ரூட்ல இருக்கணும். அது எங்க இருந்தாலும் அதுக்கு ஒரு சேனல் இருக்கணும். அதுக்கு ஒரு சேனல் இருந்து அது வந்து நீங்க வந்து there should not be any சில டேலண்ட்டை வந்து டைரக்டாவே நீங்க கொடுத்துடலாம், வெயிட் பண்ண முடியாது. சில டேலண்ட்டை வந்து நீங்க வந்து வெயிட் பண்ணலாம், அவங்க கேஜ் பண்ணது ஃபர்ஸ்ட் மாதிரி இல்ல. ஃபர்ஸ்ட் மாதிரி வெயிட் பண்ற வைப்பாங்க, ஒரு 2 வருஷம் லீக் ஆடணும். அது மாதிரி ஃபாஸ்ட் போல்ல சில எக்ஸப்ஷனல் டேலண்ட் இருந்ததுன்னா நீங்க பிரிட்ஜ் பண்ணி விட்டுணும். அதாவது அதுக்கு ஒரு பேட்டர்ன், ஒரு மைனர் சைட் மாதிரி ஏதாவது இருந்ததுன்னா டெஃபினெட்லி டு ஜட்ஜ் த டேலண்ட். ஸோ 30 கிரிக்கெட் டிஸ்ட்ரிக்ட்லயும் there should be ex-cricketers வந்து they should go and help. அதாவது எல்லாருமே ஒரே இடத்துல இருந்தா மற்ற டிஸ்ட்ரிக்ட்ல டெவலப் பண்ண முடியாது. So there should be enough scouting, especially the guys who played for Tamil Nadu at the highest level for a long time, who really
feel that there is something which we need to do. So probably எல்லா டிஸ்ட்ரிக்ட்ல இருந்தும் அவங்க வந்து ரெகுலரா போகணும். அதுதான் பண்ணாங்க கர்நாடகா அண்ட் அதர் டிஸ்ட்ரிக்ட்ஸ், அதர் ஸ்டேட்ஸ். So you have to allow that. And next is find a leader. ரொம்ப important. Educate the younger generation leadership skills. Not only வெறும் ஒரு லீடர் இருக்க வேணாம், entire team can be developed in a program where, because it's more than a coaching, it's more a leadership sport. What leader thinks, at end of the day the byproduct of talent will follow. So நல்ல ஒரு leadership programs வேணும் from next generation from a very young age. இதுதான் என்னோட. Thank you so much. பத்ரி, நீங்க? ஆக்சுவலி 2 விஷயம் கேட்டேன், நான் ஒரு 5-6 சொல்லுவேன். பட் நீங்க 20 விஷயம் கூட சொல்லலாம், டைம் இருக்கு. சில விஷயங்கள் சொல்றேன். ஐ திங்க் ஐ ஸ்டார்ட் ஃப்ரம் பாலா. ஆக்சுவலி பாலா சொன்னதுல இருந்து லீடர்ஷிப் அப்படின்னு சொன்னான் பாலா. ஐ திங்க் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஐ திங்க் பீப்புள் அட் த ஹெல்ம், அதுதான் நான் சொல்றேன். லீடர்ஷிப்ன்றது இட்ஸ் நாட் ஜஸ்ட் டீம் கேப்டன் ஒன்லி கிடையாது. ஐ திங்க் இட் பாய்ஸ் டவுன் டு த கோச், இட் பாய்ஸ் டவுன் டு தி மேனேஜ்மெண்ட், பாய்ஸ் டவுன் டு தி அசோசியேஷன். எல்லாருமே ஐ திங்க் டேலண்ட்ன்றது இப்போ வந்து இருக்கிறது தான். ஐ திங்க் இதுக்கு மேல நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. பட் அதுலயே கரெக்ட் பிளேயரை எடுத்து கரெக்ட் பிளேயரை பேக் பண்ணணும். who will see that player might not do well in 1 year. அதுக்கு நான் தூக்கி போட்டு வேற பிளேயர் போடக்கூடாது. ஐ திங்க் கரெக்ட் பிளேயர் யாருன்னு ஐடென்டிஃபை பண்ணணும். அதை ஐடென்டிஃபை பண்றதுக்கு ஐ திங்க் கரெக்ட் பீப்புள் ஷுட் பி தேர் அட் த ஹெல்ம். அது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் என்ன பொறுத்த மட்டும். இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் சொல்றேன். உங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னா நீங்க போலாம், ஒரு 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 ஹாஸ்பிட்டல் போறீங்க, கம்பவுண்டர் எழுதி கொடுக்க மருந்து நீங்க சாப்பிடுவீங்களா? சாப்பிட முடியாது இல்ல. அதுக்குன்னு டாக்டர்னு ஒருத்தர் இருக்காரு. டாக்டர் எழுதி கொடுக்க மருந்து தானே உங்களால சாப்பிட முடியும். அதுக்கு கம்பவுண்டரை போட்டு வச்சுட்டு செலக்ட் பண்ணுனா மருந்து செலக்ட் பண்ணா செலக்ட் பண்ற அப்படிதான் இருக்கும். ஸோ என்னை பொறுத்த மட்டும் specialists should do the job. People who are qualified, I don't mean written exam qualified கிடையாது. People who are really qualified, they know what it takes. அப்படிங்கிற people, you need the right people. I think அதுதான் பாலா வந்து பூசி மழுகி பாலா சொன்னா ஆக்சுவலி லீடர்ஷிப் அப்படின்னு சொல்லி. அதுதான் எனக்கு தெரிஞ்சு லீடர்ஷிப்ன்றது you should have the correct people in the correct place so that the right seeds are sown. இன்னைக்கு பாத்தீங்கன்னா அந்த கரெக்ட் ஒரு மண்ணை வந்து ஒரு செம்மண்ல வந்து அரிசி வளரவே வளராதுன்னு சொல்லிட்டு அந்த செம்மண்ல போயிட்டு அரிசியே போட்டுட்டீங்கன்னா எப்படி வளராது. அந்த மண்ணுக்கு ஏற்ற மாதிரி அந்த இதை போடுறது, அது எதை போடுறதுன்னு கரெக்டா தெரியணும். அது மிகவும் முக்கியம் லீடர்ஷிப். எனக்கு பொறுத்த மட்டும் செகண்ட் வந்து when it comes to கிரிக்கெட்டர்ஸை பொறுத்த மட்டும் ஒன்ஸ் அகைன் நான் சொல்றேன் டிசிப்ளின். ஐ திங்க் டிசிப்ளின் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். திருப்பி நான் சொல்றேன் டிசிப்ளின்ன்றது வந்து நான் வந்து பாத்தீங்கன்னா கரெக்ட் ஈட்டிங் ஹேபிட்ஸ், 9 மணிக்கு தூங்கி 6 மணிக்கு எழுந்துக்கிறேன் நான் டிசிப்ளின் அப்படின்னா கிடையாது. 9 மணிக்கு எழுந்து 6 மணிக்கு எழுந்து போயிட்டு சுத்திட்டு வந்தா இட்ஸ் நாட் டிசிப்ளின். தட் டசன்ட் மேட்டர். ஸோ என்ன பொறுத்த மட்டும் இந்த டிசிப்ளின் இன் யுவர் கிரிக்கெட் அது மிகவும் முக்கியம். அது ஒன்ஸ் அகைன் அந்த ஒரு கிரிக்கெட் கல்ச்சர். ஐ திங்க் வி ஹேவ் டு கிரியேட் அ கல்ச்சர். இட்ஸ் எல்லாமே ஒரு ப்ராசஸ். என்ன பொறுத்த மட்டும் அந்த ப்ராசஸ்ல நான் ரொம்ப ஒரு நம்பிக்கை வச்சுக்கிற ஆளு. அந்த கிரிக்கெட் கல்ச்சரை வந்து நீங்க ஸ்லோவா டெவலப் பண்ணீங்கன்னா இந்த வருஷம் இல்லைன்னா அடுத்த வருஷம் டெஃபினட்டா நம்மளால பண்ண முடியும். பட் அந்த ஒரு கல்ச்சரை வந்து ஆட்டோமேட்டிக்கா கிரியேட் பண்ணும் அந்த டிசிப்ளின். ஏன் இன்னைக்கு பாம்பே எப்படி கிரியேட் பண்ணிருக்காங்கன்னா அந்த கல்ச்சர் இட் ஃப்ளோஸ் ஃப்ரம் சுனில் கவாஸ்கர் டு சச்சின் டெண்டுல்கர் டு ரோஹித் சர்மா டு இது பாத்தீங்கன்னா பாம்பேக்குன்னு நீ வந்துட்டனா சம் திங்ஸ் ஆர் நான் நெகோஷியபிள். யூ மைட் பி த பெஸ்ட் பிளேயர் இன் த வேர்ல்ட். பட் அவங்க வந்துட்டீங்கன்னா அது ஏன்னா அந்த கல்ச்சர் அவங்க கிரியேட் பண்ணிருக்காங்க. அது முக்கியம். அது வந்து பிளேயர்ஸ்லேருந்து ஆட்டோமேட்டிக்கா அந்த கல்ச்சர் கிரியேட் பண்ணா இப்போ என்கிட்டேருந்து நெக்ஸ்ட் பாலாக்கு போகும், பாலாட்டேருந்து அஸ்வினுக்கு போகும், ஆட்டோமேட்டிக்லி இட் கோஸ். ஸோ அந்த ஒரு கல்ச்சர் ஆட்டோமேட்டிக்கா வரும். அந்த கல்ச்சரை யூ ஹேவ் டு ஸ்டார்ட் கல்டிவேட்டிங். அதுதான் ஒரு ப்ராசஸ். எண்ட் ஆஃப் தி டே நான் திருப்பி சொல்ற மாதிரி ரஞ்சி ட்ராஃபி வின் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துன்னா அது நடக்கல. ஸோ வி ஹேவ் டு சேஞ்ச். இட்ஸ் அ ப்ராசஸ். எனக்கு தெரிஞ்சு டெஃபினட்டா அந்த ஒரு இந்த விஷயங்கள் பண்ணா இன் ஃபியூச்சர் டெஃபினெட்லி there's a good chance that Tamil Nadu has the ability. There is no question of இது ஜெயிக்க முடியாது அப்படின்றது கிடையவே கிடையாது. டெஃபினட்டா முடியும். பட் இந்த விஷயங்கள்லாம் பண்ணும். இது வந்து இன்ஃபர்மேஷன் பக்கெட் இல்ல, இன்ஃபர்மேஷன் டெப்போ அந்த மாதிரி இருந்திருக்கு இந்த ஷோ. இதுக்கு மேல எனக்கு இது என்ன சொல்றதுன்னு தெரியல. கொஞ்சம் லைட்டரா முடிக்கிற மாதிரி. பாலாபாய், யுவர் பெஸ்ட் தமிழ்நாடு மொமெண்ட். ஐ திங்க் நல்ல சான்ஸ் இருந்தது 2002 when I played under that year. அதுக்கப்புறம் தான் நான் இந்தியாவே ஆடினேன். So 2002 semi-finals was my best match against a best side. Virender Sehwag, Gautam Gambhir, Badri wicket ஒரு catch எடுக்கும் substitute வந்து. So that was my best match as well as best season, to be honest. Right. But that is என்னோட பெஸ்ட் மூமெண்ட் வந்து ஐ திங்க் பாம்பேவோட ஜெயிச்சது என்னோட ஒரு பெஸ்ட் நாக் நான் இன் பாம்பே. ஐ திங்க் பாந்திரா குர்லா காம்ப்ளெக்ஸ். ஸோ ஐ திங்க் பாலா சொன்ன மாதிரி ஒரு 50 for 5 இருந்து நான் ஒரு 250 அடிச்சு பாம்பேல ஜெயிச்சோம். ஸோ அந்த என்னோட நான் விளாடின டயத்துல பாம்பேல அடிச்சதே கிடையாது. எல்லா வாட்டியும் பாம்பேல வந்து தோத்துருவோம் அப்படிங்கிற மாதிரி.
ஸோ அந்த விக்கெட்னு பார்த்தா கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல் விக்கெட். எனக்கு ரொம்ப ஒரு நான் அந்த மேட்ச் ரொம்ப ஹைப்டா இருந்தேன். I wanted to do something because பண்ணலன்னு சொல்லிட்டு. ஸோ அது எனக்கு ரொம்ப ஒரு பிடிச்ச மூமெண்ட் ஐ திங்க். அதுக்கப்புறம் இன்னொன்னு இருக்கு, அதே இந்த செமிஃபைனல் மேட்ச் ஐ திங்க் நீங்க சொன்னது அகேன்ஸ்ட் பெங்கால், பிகாஸ் when we came back to win, அது எனக்கு ரொம்ப ஒரு பிடிச்ச ஒரு மூமெண்ட். ஈவன் தோ நான் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல அடிக்கல, செகண்ட் இன்னிங்ஸ் 90 odd தான் அடிச்சேன். பட் ஆஸ் அ டீம், ஆஸ் அ தமிழ்நாடு, அந்த மாதிரியான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் ஆஸ் அ யூனிட், ஒரு பிலீஃப் நான் பார்த்தது இல்லை. ஸோ அதுவும் ஒரு பெரிய மூமெண்ட். இது 2 மூமெண்ட் எனக்கு ரொம்ப பிடிச்ச மூமெண்ட். பாலாபாய் அண்ட் பத்ரி அப்படின்னு சொல்லணும். fabulous episode. I'll be very very surprised if this is not the best episode of this Formula for Success. And இதுல நான் லேர்ன் பண்றதுக்கு நிறைய இருக்கு. நான் பர்சனலா பார்க்கும்போதே அப்படியே வாவ் அப்படிதான் பார்த்தேன் நீங்க பேசும்போதே. Thank you so much for joining me, and it was nothing but the pleasure. You didn't mince words, complete honesty, which is exactly what I wanted. Thank you so much. Thanks Ash, thanks a lot for all the best.